ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குரும் பஜே யத்கடாட்சாத் அகம் பிராப்தோ வஸ்துதாமிக பூதலே சிம்ஹாசனஸ்தௌ வரசிம்ஹ ரூபௌ நாதேன நாகான் விமதான் க்ஷிபந்தௌ பிரஹ்லாத சன்மங்கல தாயகௌதௌ வந்தாமகே ஸ்ரீ கருணாகராக்கியோ. எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். இன்றைய உபன்யாசத்துக்கு அற்புதமான ஒரு தலைப்பு மந்திர ராஜபத ஸ்தோத்திரம். இது நரசிம்மரை குறித்த ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லான ஸ்தோத்திரம், மந்திர ராஜபத ஸ்தோத்திரம்னு. இந்த ஸ்லோகத்தை கம்போஸ் பண்ணவர் யாருன்னா சாக்ஷாத் சிவபெருமான். நரசிம்மரை குறித்து சிவபெருமான் இயற்றியது. இது எந்த நூலில் இருக்குன்னா ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்தில் அகிர்புத்னிய சம்ஹிதைங்கிற பகுதி. அதிலே இந்த அற்புதமான ஸ்துதி மந்திர ராஜபத ஸ்தோத்திரம்ங்கிறது இருக்குது. சரி, இதுக்கு என்ன சிறப்புன்னா ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த கிராஸ்வேர்ட் பசில்லாம் நியூஸ் பேப்பரில் போட்டிருக்கேடா, அவன் என்ன பண்ணுவான், ஒரு ஹிண்ட்ஸ் க்ளூஸ் எல்லாம் கொடுத்துருவான். க்ளூஸ் கொடுத்துட்டு இந்த 4 வார்த்தை என்னன்னு கண்டுபிடிப்பான். நாமும் அந்த க்ளூஸை வச்சுட்டு அந்த 4 வார்த்தையை கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு பசில் வைப்பான். 4 வார்த்தை கண்டுபிடிச்சோ இல்லையோ, அதில் இந்த எழுத்தெல்லாம் சேர்த்து ஜாயின் பண்ணு, 5ஆவது வார்த்தை ஒன்று வருவான். அதுபோல் ஒரு விஷயம் மந்திர ராஜபத ஸ்தோத்திரத்துக்குள்ளே இருக்குது. இப்போ ஒரு சின்ன உதாரணம் பெருமாளை வச்சே சொல்கிறேனே. ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்ட பெருமாளுக்கு என்ன பெயர்? ரங்கநாதன். அதை தனியாக நோட் பண்ணிக்கோங்க. திருக்குடந்தையில் பள்ளி கொண்ட பெருமாளுக்கு என்ன பெயர்? ஆறாவமுதாழ்வான். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் திருநாவாய் திவ்ய தேசத்தில் பெருமாளுக்கு என்ன திருநாமம்? அவர் பேர் தான் முகுந்தன். அதை தனியாக நோட் பண்ணிக்கோங்க. தேரெழுந்தூர் பெருமாளுக்கு என்ன திருநாமம்? ஆமருவியப்பன். நோட் பண்ணிக்கோங்க. இந்த 4 பெருமாள் திருநாமத்திலையும் முதல் எழுத்தை மட்டும் தனியாக எடுங்கோ. ரங்கநாதனுக்கு ஆர், ஆறாவமுதாழ்வானுக்கு ஏ, முகுந்தனுக்கு எம், ஆமருவியப்பனுக்கு ஏ, RAMA ராமா. 5ஆவதாக ஒரு எழுத்து கிடச்சுடுத்து. இது ஒரு கிராஸ்வேர்டுன்னு கொடுக்குறான். கரெக்டா? இது நம்ம அமலநாதி பிரான்லேயும் ஒரு கிராஸ்வேர்டு இருக்குது. இது மாதிரி திருப்பாணாழ்வார் அமலநாதி பிரான் பாடினார் இல்லையா? முதல் பாசுரம் அமலநாதி பிரான் ஆ, 2 உவந்த உள்ளத்தனாய் ஊ, 3 மந்திப்பாய் வடவேங்கட மாமலை மா. 3ஐயும் சேருங்கோ, ஆ ஊமா பிரணவம் வந்துடுத்து. அதுக்கப்புறம் 5ஆவது பாசுரம் பாரமாய பழவினை பற்றறுத்து பா. அதுக்கப்புறம் அதுக்கடுத்து 6ஆவது பாசுரம் துண்ட வெண்பெறையன் துயர் தீர்த்தவன் தூ. 7 கையினார் சுரிசங்கு அனல் ஆழியர் கை, பா தூ கை சேர்த்தா பாதுகைன்னு வந்துடுது. இது ஒரு கிராஸ்வேர்டா? இது போல நம்ம மந்திர ராஜபத ஸ்தோத்திரம்ங்கிறதே ஒரு கிராஸ்வேர்டு தான். எப்படின்னா 11 ஸ்லோகங்கள் இதில் இருக்குது. மந்திர ராஜபத ஸ்தோத்திரத்தில் மொத்தம் இருக்கும் ஸ்லோகங்கள் 11. ஒவ்வொரு ஸ்லோகத்திலேருந்து ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம தனியாக எடுக்க போகிறோம். அடியன் 11 ஸ்லோகமும் உபன்யாசம் பண்ணிகிட்டே வருவேன். அது என்ன வார்த்தைன்னு சொல்லிடுறேன். நீங்கள் அந்த வார்த்தையை தனியாக அப்படியே சேர்த்து எடுத்துகிட்டே வாங்க. அந்த ஒரு 11 வார்த்தைகளை மட்டும் தனியாக சேர்த்து எடுத்துட்டு அந்த 11 வார்த்தையும் கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா நரசிம்ம மந்திரம் வந்துடும். அதனால தான் இதுக்கு மந்திர ராஜபத ஸ்தோத்திரம்னு பேர். இந்த ஸ்தோத்திரத்தில் 11 ஸ்லோகங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஸ்லோகத்திலேருந்து ஒரு வேர்டை மட்டும் நம்ம பிக் அவுட் பண்ணி எடுத்துகிட்டே வரப்போகிறோம். ஒவ்வொரு ஸ்லோகமும் உபன்யாசம் முடியும் போது நீங்கள் அப்படியே கால்குலேட் பண்ணிக்கணும், நமக்கு என்னென்ன வேர்டு வந்திருக்கு. கையில் ஏதாவது மொபைல் ஃபோன் சைலண்ட்டில் இருந்ததுன்னா அதில் நீங்கள் அப்படியே நோட் பண்ணிகிட்டே வரலாம். அல்லது நோட்ஸ் இருந்தாலும் இதில் என்ன வார்த்தை, அதில் என்ன வார்த்தை நோட் பண்ணிகிட்டே வாங்கோ. நோட் பண்ணிவிட்டு 11ஆவது ஸ்லோகம் பூர்த்தி ஆகும்போது உங்களிடம் நரசிம்ம மந்திரம் என்பது இருக்கும். அதுதான் இதோட சிறப்பு. அதனால தான் இதுக்கு என்ன பேர் வச்சான்னா மந்திரராஜ பத ஸ்தோத்திரம். நரசிம்ம மந்திரம் இருக்கே, அது மந்திரங்களுக்கெல்லாம் ராஜாவாம். அஷ்டாட்சரத்தையும் சொல்கிற வழக்கம் உண்டு மந்திர ராஜான்னு. நரசிம்ம மந்திரமும் மந்திரங்களுக்கெல்லாம் ராஜா. பதம்னா வார்த்தைன்னு அர்த்தம். மந்திரராஜ பதம்னா நரசிம்ம மந்திரத்தில் உள்ள வார்த்தைகளை கொண்டே இந்த ஸ்லோகம்ங்கிறது உருவாயிருக்கு. அதனால மந்திரராஜ பத ஸ்தோத்திரம். அந்த பதங்களை மட்டும் எடுத்து கம்பைன் பண்ணால் மந்திர ராஜா வந்துடும். இதுதான் இந்த ஸ்தோத்திரத்தின் சிறப்பு. இப்போ நாம் அனுபவிக்கலாமா? அகிர்புத்னிய சம்ஹிதையில் 11 ஸ்லோகம் சிவபெருமான் நரசிம்மரை ஸ்தோத்திரம் பண்ணுறார். 11ஐயும் பார்த்து முடிக்கும்போது ஒரு வார்த்தை பிக் பண்ணி நமக்கு நரசிம்ம மந்திரம் நம் கையில் இருக்கும். இப்போது முதல் ஸ்லோகம் அனுபவிக்கிறோம். விருத்தோத்துல்ல விஷாலாட்சம் விபக்ஷய தீக்ஷிதம் நிநாதத்ரஸ்த விஸ்வாண்டம் விஷ்ணும் உக்ரம் நமாமியகம். இதுலேருந்து உக்ரம்ங்கிற வார்த்தையை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போவே சொல்லிட்டேன். இந்த ஸ்லோகத்தில் உக்ரம்ங்கிற வார்த்தையை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ மொத்த ஸ்லோகம் நரசிம்மர் உக்ரமாக வராராம். உக்ரம்னா ஆங்கிலத்தில் ஃபெரோஷியஸ், ஃபியர்ஸும்பா. தமிழில் கொடூரமாக குரூரமாக வந்தாரும்பா. அப்படி உக்ரமாக வந்தாராம். எவ்வளோ உக்ரம்னா விருத்த சுழலக்கூடிய, உட்புல்ல மலர்ந்து விரிந்து இருக்கக்கூடிய, விசால நீண்டு இருக்கக்கூடிய, அக்ஷம் கண்களோடு உருண்ட,
விரிந்த நீண்ட விசாலமான கண்கள். அப்படி எங்க இரணியன் இருக்கான், பிடிச்சு அழிக்கிறேன் பார் அப்படின்னு உக்ரமாக வருகிறார். விபக்ஷய தீட்சிதம். விபக்ஷம்னா எதிரியை அழிப்பதிலே உறுதியோடு, அந்த கண்ணில் உள்ள உக்ரத்தில் உறுதி தெரியறது. எதிரி எவன் மாட்டினாலும் அழிஞ்சான்னு. அது மட்டும் இல்லை, நினாத அவர் ஒரு அட்டகாச சிரிப்பு சிரிச்சுண்டு ஹஹான் வந்தாராம். திரஸ்த விஸ்வாண்டம், மொத்த பிரம்மாண்டமும் அவர் சிரித்த அந்த சிரிப்புல ஒரு ஆட்டங்கண்டு போச்சான். அப்படி ஒரு சத்தத்தோடு வந்தாராம். நான்முகனாகிய பிரம்மா சத்தியலோகத்துல தாமரையில உட்காந்துருக்கார். இந்த சத்தம் கேட்டு தாமரையிலேருந்து ஸ்லிப்பாய் பிரம்மாவே கீழே விழுந்துட்டார். அப்படி ஒரு ஒலி கேட்டுதான். அது அழகா சொல்லுவா, பூகண்டம் வாரணாண்ட பரவர விரட்டம் டம்ப டம்ப ஒரு டம்பம் டிம் 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 டி டிம்பம் தகமபி தகமகி ஜம்ப ஜம்பைஷ்ட ஜம்பைஹி துல்யாஸ் துல்யாஸ் துல்ய தும தும துமகைஹி குங்குமாங்கை குமாங்கைஹி ஏத்தத்தே பூர்ணயுக்தம் ஹரஹரஹ பாத்துமாம் நாரசிம்மஹான். அந்த நினாதம் சத்தம் கேட்டுதே, திரஸ்த விஸ்வாண்டம் அப்படி உலகமே நடுங்கிறது. இப்படி விஷ்ணும் உக்ரம், விஷ்ணுவாகிய நரசிம்மர் உக்ரமாக வந்தார். அப்படி உக்ரமாக அவதரித்த நரசிம்மரை நமாம்யகம் வணங்குகிறேன். அதனால ஒரு 3 லட்சணம் சொல்லியிருக்கு. முதல் லட்சணம் என்னன்னா, கண்கள் உருண்டு விரிந்து நீண்டு இருக்கு. எதிரி அழிக்கணும்னு உறுதியோடு இருக்கார். சத்தத்தால் உலகத்தையே நடுங்க வச்சார். என்ன சும்மா அதிர்றது இல்லைங்கிறாளே, அப்படி எல்லாத்தையும் அதிர வச்சார். அப்படிப்பட்ட உக்ரமான நரசிம்மரை வணங்குகிறேன். ஆனால் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், எதுக்கு இவ்வளோ உக்ரமாக வந்தார்? ஃபெரோஷியஸாக வரணும் பெருமாள்? ஏன் வரணும்னா, அதை ரொம்ப அழகாக நஞ்சியருங்கிற ஆச்சாரியன் விளக்கினார். ஈஸ்வரன் அவதரித்து பண்ணின ஆணை தொழில்கள் எல்லாம் பாகவத அபச்சாரம், பொறாமை. ஏன் அவ்வளோ கோபமாக வந்தார்னா, என் பக்தனான பிரகலாதனையா துன்புறுத்தினாய், என் பக்தனையா துன்புறுத்தினாய், என் பக்தனை யார் துன்புறுத்தினாலும் இவ்வளவு உக்ரமாக அவளை தாக்குவேன்னு உணர்த்துவதற்காக உக்ரமாக வந்தார். அதனால உக்ரமாக வந்தார்னா பெருமாள் கோபக்காரர்னு அர்த்தம் இல்லை. அடியார்கள் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கார். ஒரு பெரிய ராஜா இருக்கார், அந்த ராஜாவோட குழந்தை மேலே ஒருத்தன் கை வச்சுட்டான்னா ராஜாவுக்கு என்ன கோபம் வரும்? அதுபோல நாம் எம்பெருமானை சரணாகதி செய்தவன் அடியார்கள்னா, அந்த ராஜாவோட குழந்தை நாம என் குழந்தை மேலேயா கை வச்ச, என் பிரகலாதன் மேலேயா கை வச்ச, அடியார்கள் மேலே கை வச்சா மட்டும் பகவானுக்கு அப்படி ஒரு கோபம் வருமா? இதை நம்ம ஸ்ரீராமாயணத்திலையும் பார்க்குறோம். ராவணன் ராமனை எத்தனையோ பானங்களால் அடிச்சுட்டு இருந்தான். ராமனும் மெதுவாக அடிச்சுட்டே இருந்தார். ஹனுமான் இதை பார்த்தார், என்ன இவ்வளோ மெதுவாக சண்டை போட்டுருக்கார், இப்படி ஸ்லோவாக சண்டை போட்டு இருந்தால் வெங்கடேஷ் உபன்யாசம் எப்போ முடியும் தெரியாமல் இருக்கிற மாதிரி இந்த சண்டையும் எப்போ முடியும்னே தெரியலையே. அதனால ஹனுமான் ராமன்கிட்ட போய் என்ன பண்ணார், என் தோளில் ஏறி உட்காந்து சண்டை போடுங்கன்னார். அவர் ரொம்ப கெட்டிக்காரர். என் தோளில் ஏறி உட்காந்து சண்டை போடுங்கன்னார். கீழே நின்று சண்டை போட்டார் ராமன். ஹனுமான் தோளில் ஏறி உட்காந்தான். இப்போ ராவணன் அடிக்கிறேன்னா, ராவணன் பார்த்தான், கீழே இருந்தவன் எப்படா மேலே வந்தான்னா பார்த்தா அதே குரங்கு. எந்த குரங்கு அசோகவனத்தை தும்சம் பண்ணித்தோ, எந்த குரங்கு ராவணனுக்கே அறிவுரை சொல்லித்தோ, எந்த குரங்கு ராவணன் பிள்ளைகளை அழிச்சுதோ, எந்த குரங்கு இலங்கைக்கே தீ வச்சுதோ பார்த்தான் ராவணன். ஏய் இது எங்கடா வந்தது, ஹனுமான் அடிக்கிறேன்னு அடிக்க ஆரம்பிச்சான். அது வரைக்கும் பொறுத்துட்டு இருந்தார் ராமன். ஹனுமான அடிக்க ஆரம்பிச்சான் ராவணன். வந்துதே பார்க்கணும் கோபம். வால்மீகி வர்ணிக்கிறார், தம் திருஷ்டுவா பிளவக சார்தூலம் கோபஸ்ய வசமே யுவான். கோபத்தின் வசத்துக்கு போனான். அதுக்கப்புறம் ராமபாணங்கள் புறப்பட்டு வந்தது. ராவணனுடைய கிரீடத்தை தாக்கித்து, தேரை தாக்கித்து, தேர் கொடியை தாக்கி, தேருடைய சக்கரங்களை உடைத்தது, அவன் கையில் உள்ள வில்லை உடைத்தது, கவச்சத்தை உடைத்தது, மாற்று வில் எடுக்க போனான், அந்த வில்லையும் உடைத்தது. நிராயுதபாணியாக ராவணன் நின்றான். இன்று போய் போருக்கு நாளை வான் ராமன் சொன்னான். என்ன, தன்னை அடிச்சா பகவான் பொறுத்துப்பான், பக்தர்கள் அடிச்சா உக்ரம் ஆயிடுவான். அதுதான் முதல் ஸ்லோகத்தின் சாரம். அந்த வார்த்தையை மட்டும் தனியா எடுத்து வச்சுருங்க. இப்ப ஸ்லோகம் விருத்தோத்புல்ல விசாலாட்சம் விபக்ஷய தீட்சிதம் நிநாத திரஸ்த விஸ்வாண்டம் விஷ்ணும் உக்ரம் நமாம்யகம். உக்ரமா தனியா எடுத்து வச்சுக்கோங்க. பக்தர்கள்ட்ட யாரா அபச்சாரப்பட்டா உக்ரமா ஃபெரோஷியஸா வருவார் பெருமாள்னு உணர்த்திட்டார். இப்ப 2வது ஸ்லோகத்துக்கு போறோம். சர்வைர் அவத்தியதாம் பிராப்தம் சபலௌகம் திதேசுதம் நகாக்ரைஹி ஷகலி சக்ரே யஸ்தம் வீரம் நமாம்யகம். வீரம்ங்கிறத தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஏற்கனவே என்ன வார்த்தை இருக்கு நம்மள்கிட்ட, உக்ரம். இப்போ 2வது ஸ்லோகத்திலேருந்து 2வது வார்த்தை வீரம்ங்கிறது நமக்கு கிடைச்சிடுத்து. நரசிம்மர் பெரிய வீரனா அவதாரம் பண்ணாராம். வீரன்னா எப்பேற்பட்ட வீரன்னா, முதல்ல வீரனுக்கு ஒரு லட்சணம் இருக்குது. எத்தனை எதிரிகள் சுற்றி நின்னாலும் தைரியமாக தனி ஒருவனா நின்று யார் ஃபேஸ் பண்ணுறானோ அவனுக்கு வீரன்னு பேர். ஹிரண்யகசிபு இருக்கானே, அவன் தானே பல பல வரங்கள்லாம் வாங்கி வச்சுருக்கான். இந்த வரம் இருக்கும்போதே என்னை யாரும் அசைக்க முடியாதுன்னு நினைக்கிறான். இது மட்டும் இல்லாமல் இரணியனோடு பல அசுரர்களும் துணைக்கு நிற்கிறா. அத்தனை பேர் இருந்தாலும் தனி ஆள தூணப்படந்துன்னு வந்தார் நரசிம்மர். ஒரு நரசிம்மர் இரணியனோடு சேர்த்து அவனுடைய அசுர கூட்டத்தையும் அழித்தார். நாம பொதுவாக என்ன நினச்சிட்டு இருப்போம்னா, நான் இரணியன் ஒத்த மட்டும் இருந்தான், நரசிம்மர் வந்தார் இரணியனை வதம் பண்ணார். கிடையாது. புராணங்களில் நல்லா பாருங்கோ, இரணியனோடு ஆயிரக்கணக்கான அசுர கூட்டம் இருந்துதான். ஒத்தரையும் ஒருத்தர் விடாமல் அடித்து துவம்சம் பண்ணாரா நரசிம்மர்.
ஏன்னா அந்த எல்லா அசுரர்களும் பிரகலாதனை போட்டு படுத்தியிருக்கா. அதில் 10 பேர் பிரகலாதனை நெருப்பில் போட்டவன், இன்னொரு 10 பேர் அவனை கடலில் தள்ளினவன், இன்னொரு 10 பேர் மலை உச்சியிலேருந்து தள்ளினவன். அடியார்கள்ட்ட அபச்சாரப்பட்ட ஓராளையும் விடமாட்டேன்னு தனி ஒருவனா வந்தார் இரணியன். அவன் கூட இருக்க அசுரர்கள் அத்தனை பேரையும் வீழ்த்தினார். வீரன்கிறவன் யாருன்னா தைரியமாக உள்ள வருவான், எத்தனை எதிரி இருந்தாலும் வீழ்த்திட்டு வெற்றியோடு திரும்புவான், அவன்தான் வீரன். இப்போ ஸ்லோகம் பாருங்கோ. இரணியன் இருக்கானே, சர்வைகி அவத்தியதாம் பிராப்தம், எதனாலையுமே எனக்கு வதம் மரணம் வரக்கூடாதுன்னு பல வரங்கள் வாங்கியிருந்தானோ. அவத்தியதாம் பிராப்தம், கொல்லப்படாத தன்மை. சர்வைகி அவத்தியதாம் பிராப்தம், எதனாலும் கொல்லக்கூடாது. அப்படி என்ன வர வாங்கினா, பிரம்மாவை குறித்து இரணியன் தபஸ் பண்ணுறான். மந்தரமலை உச்சியில் போய் 2 காலில் கட்ட விரலை மட்டும் ஊனிண்டு 2 கைகளையும் மேலே உயர்த்தி கழுத்து வலிக்க அண்ணாந்து பார்த்துண்டு பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணான். இவன் பண்ணுற தபஸ் வேண்டா வெறுப்பாக இருக்குது. பிரம்மாவே பார்த்தார், போதும் இதை நிறுத்தி வச்சுருவோன்ட்டு பிரம்மா வந்துட்டார். உனக்கு என்னடா வரம் வேணும்னார். இரணியன் சொன்னால், எனக்கு சாவே வரக்கூடாதுன்னா. பிரம்மா, சாவே வரக்கூடாதுன்னு வரமே கிடையாதுப்பா. பூமியில் பிறந்தவா எல்லாருக்கும் மரணம் உண்டு. உடம்பு அழியும், ஆத்மா வேணா அழியாது. இந்த மேனுஃபேக்சரிங் டேட் உள்ள எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் எக்ஸ்பைரி டேட்டும் உண்டு. அதுபோல் பிறந்தவர்கள் எல்லாருக்கும் மரணம் உண்டு. வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவா. குப்புசாமின்னு ஒருத்தர் கடவுளை குறித்து தபஸ் பண்ணார். கடவுள் வந்து காட்சி கொடுத்தார். குப்புசாமி என்ன வரம் வேணும்னார். குப்புசாமி, எனக்கு சாவே வரக்கூடாதுன்ட்டார். அவ்வளோதானப்பா, குப்புசாமி கவலைப்படாத, இனிமேல் உனக்கு சாவே வராதுன்ட்டார் கடவுள். ஓகேன்ட்டார் குப்புசாமி. அடுத்த நாள் ஒருத்தர் குப்புசாமியை கூப்பிட்டார். உன் பேர் என்னன்னார். குப்பு மீன்னார். என்ன சாவே வரமாட்டேங்கிறது, குப்பு மீங்கிறேனே. பேக்ரவுண்ட்லேருந்து கடவுள் சொன்னார், நீ தானே உனக்கு சாவே வரக்கூடாதுன்னு, உன் வாயில் இனிமேல் சாங்கிற எழுத்தே வராது வச்சுக்கோ, உனக்கு சாவே வராது. இப்படி தான் வரம் கொடுக்கலாம். அதனால் பிரம்மா சொன்னார், அப்படி கேட்காதேன்னார். உடனே இரணியனை என்ன பண்ணா, ஏதோ கெட்டிக்காரன் நினப்பு. அதனால் என்ன சொன்னால், பூத்தேபியஸ்த்வத் விசிட்டேபியா மிருத்யுர் மா பூத் மம பிரபோ. பிரம்மா, நீ படைத்த எந்த பொருளாலும் எனக்கு மரணம் வரக்கூடாது. நான் தர்பகிஹி, வீட்டுக்குள்ளேயும் மரணம் வரக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலையும் மரணம் வரக்கூடாது. திவா நக்தம், பகலிலும் மரணம் வரக்கூடாது, இரவிலும் மரணம் வரக்கூடாது. அன்யஸ்மாதபிச்ச ஆயுதைஹி, எந்த ஆயுதத்தாலும் மரணம் வரக்கூடாது. ந பூமௌ நாம்பரே மிருத்யுஹு, பூமியிலையும் மரணம் வரக்கூடாது, வானத்திலையும் மரணம் வரக்கூடாது. ந நரைஹி ந மிருகைஹி அப்படி சுராசுர மகோரகைஹி, மனிதனாலும் மரணம் வரக்கூடாது, மிருகத்தாலும் மரணம் வரக்கூடாது, தேவன் அசுரன் நாகன் யாராலும் மரணம் வரக்கூடாது. வெசுபிர்வா அசுமத்பிர்வா, எனக்கு உயிருள்ள பொருளாலும் மரணம் வரக்கூடாது, உயிரற்ற பொருளாலும் மரணம் வரக்கூடாது. எல்லாத்தையும் பிரம்மா 4 தலையும் ஆட்டி ததாஸ்து 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 வச்சு கொண்டு வரத்தை கொடுத்துட்டார். இப்போ இதுக்கு மேலே என்னை யார் கொல்ல முடியும்னு சர்வைகி அவத்தியதாம் பிராப்தம், இனி என்னை யாரும் கொல்ல முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் நரசிம்மர் என்ன பண்ணார், நீ எத்தனை வரம் வாங்கினாலும் பகவானை ஏமாற்ற முடியாது, இந்த வரங்களுக்கு உட்பட்டே வதம் பண்ணி காமிச்சார். முதல் வரம் என்ன சொன்னான், பிரம்மாவால் படைக்கப்பட்ட எந்த பொருளாலும் மரணம் வரக்கூடாது. பிரம்மாவையே படைச்ச பெருமாள் வந்துட்டார். 2வது, எனக்கு வீட்டுக்குள்ளேயும் மரணம் வரக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலையும் வரக்கூடாது, நிலப்படியில் வச்சு வதம் பண்ணிட்டார். அது உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை. எங்கள் ஆச்சாரியன் சாதிப்பார், ஃப்ளாட் சிஸ்டம் இருந்தால் இரணியன் தப்பிச்சிருப்பான், அவன் நிலையே வைக்கிறது இல்லை. ஆனால் அந்த காலத்தில் ஃப்ளாட் சிஸ்டம் கிடையாது, நிலப்படி இருக்குது, அதனால் அது உள்ளே வெளியே ரெண்டும் கிடையாது, மாட்டிவிட்டான். அப்புறம் திவாநக்தம், பகலிலும் மரணம் வரக்கூடாது, இரவிலும் கூடாது. அந்தியம் போதில் அரியுருவாகி அரிய எழுத்தவனை, நமக்கு பாக்கியம் சந்தியாகால வேளையிலேயே அனுபவிக்கிறோம், அந்த சந்தியா காலத்தில் வந்து வதம் பண்ணிட்டார். அப்புறம் அன்யஸ்மாதபிச்ச ஆயுதைகி, எந்த ஆயுதமும் பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தலை நகத்தால் கிழிச்சுட்றேன். அப்புறம் ந பூமௌ நாம்பரே மிருத்யுஹு, பூமியிலையும் கூடாது, வானத்திலையும் கூடாது, மடியில் போட்டுன்னு வதம் பண்ணிட்டார். அப்புறம் மனிதன் மிருகம் ஏதாலும் கூடாது, கழுத்துக்கு மேலே மிருகம் சிங்கம், கழுத்துக்கு கீழே மனுஷன் நர சிங்கம் வா பிடிச்சி வதம் பண்ணிட்டார். கடைசியாக ஒன்று பயங்கரமாக ஒன்று கேட்டான், அது உயிருள்ள பொருளாலையும் கூடாது, உயிரற்ற பொருளாலையும் கூடாதுன்ட்டான். ஒன்று லிவிங் திங்காக இருக்கணும், இல்லை நான் லிவிங் திங்காக இருக்கணும். எனக்கு லிவிங் திங்காலையும் மரணம் வரக்கூடாது, நான் லிவிங் திங்காலையும் மரணம் வரக்கூடாதுன்னு அது எப்படி சாத்தியம்? அதுதான் நகமா. இந்த நகம் இருக்கே, வெட்டினா முளைக்கிறது, உயிர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதே சமயம் வெட்டினா வலி தெரியலை, உயிர் இல்லைன்னு வச்சுக்கலாம். வலி தெரியாததனால் உயிர் இல்லை, வெட்டி முளைப்பதால் உயிர் இருக்கு. அந்த உயிருள்ள உயிரற்ற ரெண்டிலும் சேராத நகத்தால் கிழிச்சு அவனை வதம் பண்ணிட்டார். அதனால நீ எத்தனை வரம் வாங்கி வச்சிருந்தாலும் சர்வைர் அவத்தியதாம் பிராப்தம் சபலௌகம். ஸ்லோகம் என்ன பாருங்க, சபலௌகம், அவனோடு கூடி இருக்கக்கூடிய அவன் பலமான சேனை கூட்டம் மொத்தத்தையும் சேர்த்து அழித்து திதே சுத்தம், திதியின் பிள்ளையான அந்த இரணியனை நகாகிரைஹி சகலி சக்கரே. நகாகிரம்னா நகத்தின் நுனின்னு அர்த்தம். அந்த நகத்தின் நுனிகளாலே சகலி சக்கரேன்னா அந்த பீஸாக கிழிக்கிறதும் பாருங்க, அப்படி கிழிச்சு தூக்கி வீசிட்டாராம். இது எப்படி கிழிச்சாருங்கிறத கூரத்தாழ்வான் சுந்தரபாகுஸ்தவத்தில் விளக்குறார். இந்த போஸ்ட்மார்ட்டம்னு பண்ணுவா பாருங்க,
இந்த ரம்பத்தை வச்சு அறுக்கிற மாதிரி தன்னுடைய நகத்தையே ரம்பமாக பயன்படுத்தினாராம் நரசிம்மர். அதனால ஸ்லோகத்தையே என்ன பண்ணிட்டார், ரம்பம் வச்சு அறுக்கிற மாதிரியே ஸ்லோகம் பண்ணியிருக்கார் கூரத்தாழ்வான். என் உபன்யாசம் ஆரம்பத்துலேருந்து அப்படி இருக்கும், ஆனால் இந்த ஸ்லோகம் அதே மாதிரி இருக்கும்னு கேட்டுக்கோங்க. நக கிரகச்சக பிரதிக்ரதித தைத்திய வக்ஷஸ்தலி, நக கிரகச்சக பிரதிக்ரதித தைத்திய வக்ஷஸ்தலி, சமுத்த ருதிர சடாச்சுரித பிம்பிதம் சொம்வபுகு விலோக்கிய ருஷித புனః பிரதிமிருகேந்திர சங்காவசாத் ய ஏஷ நரகேசரி சைஹ திருஷ்யதே சுந்தரஹா. இதுக்கு அர்த்தமும் அழகாக இருக்கும். என்ன அர்த்தம்னா, நகத்தால் ரம்பம் போல கிழிச்சு 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 இரணியன் அழிக்கிறார். அப்படி அழிக்கும் போதே என்னாச்சான், அவன் உடம்புல அப்படியே ரத்தம், ஒரு பூல் ஆஃப் பிளட், குளம் போல ரத்தம் தெங்கிருந்து தான். அந்த ரத்தத்தை நரசிம்மர் பார்த்தார். இவர் முகத்தோட ரிஃப்ளெக்ஷன் அதில் தெரிஞ்சுதான். ஏய், என்னை போல இன்னொரு சிங்கமாக இருக்குது, இரு ஒன்று கிழிக்கிறேன்னு மொத்தமாக போட்டு இன்னும் கிழிச்சுட்டாராம். அந்த மாதிரி நகாகிரைஹி சகலி சக்கரே யஹா, எந்த ஒரு நரசிம்மன் இப்படி பண்ணானோ தம் வீரம் நமாமியகம், அந்த வீரனை வணங்குகிறேன். வரம் வாங்கிய இரணியன், அவனோடு இருக்கக்கூடிய அசுரபல கூட்டம் எல்லாத்தையும் நகத்தால் அழித்தானே, அவனை போல ஒரு வீரன் கிடையாது. எத்தனை எதிரி இருந்தாலும் தனியாக எதிர்கொள்ளும் வீரன் அவன் நம்ம பக்கம் இருக்கான்னா வேற எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அதனால தான் சுவாமி தேசிகன் காமாசிக அஷ்டகத்தில் தொயி ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி தொயிச்சா ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹின்னார். நரசிம்மா, நீ என்னை காப்பாற்றுறதுன்னு முடிவு பண்ணிட்டா நான் இன்னும் தட்ட போகமாட்டேன்னார். ஏன்னு கேட்டார். நரசிம்மரே காப்பாற்றுறார், நான் ஏன் இன்னும் தட்ட போகணும்? அடுத்த வார்த்தை தொயிச்சா ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி, நரசிம்மா நீ என்னை காப்பாற்ற மாட்டேன்னு முடிவெடுத்தாலும் இன்னும் தட்ட போக மாட்டேன்னார். இது ஏன்னு கேட்டார். நரசிம்மரே காப்பாற்றலைன்னா வேறு யார் காப்பாற்ற முடியும்ட்டார். அதாவது நரசிம்மரே காப்பாற்றுறாருனா இன்னொருத்தட்ட போக வேண்டாம், நரசிம்மரே காப்பாற்றலைன்னா வேற யார்கிட்ட போயும் பிரயோஜனம் இல்லை. அதனால நீ காப்பாற்றினாலும் நீ தான், காப்பாற்றாட்டாலும் நீ தான், தோலாத தனி வீரன் நீ தான். அதான் 2வது ஸ்லோகம் வீரம். இப்போ என்னாச்சு, உக்ரம் வீரம் 2 ஸ்லோகம் எடுத்து இப்போ அப்படியே 3வது ஸ்லோகத்துக்கு வரும். 3வது ஸ்லோகத்தில் என்ன காட்டுறாருன்னா, நரசிம்மர் எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பவர். எங்கும் உளன் கண்ணன்னு ஆழ்வார் பாசுரம் இல்லையா, எங்கும் நிறைந்தவர் நரசிம்மர். பதாவஷ்டப்த பாதாளம் மூர்தாவிஷ்ட திரிவிஷ்டபம் புஜப்பிரவிஷ்ட அஷ்டதிசம் மகாவிஷ்ணும் நமாமியகம். இதுலேருந்து மகாவிஷ்ணுங்கிற வார்த்தையை தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ ஏற்கனவே உக்ரம் கிடச்சிடுத்து, வீரம் கிடச்சிடுத்து, இப்போ மகாவிஷ்ணும் அப்படிங்கிறத 3வது ஸ்லோகத்திலேருந்து எடுத்துக்கிறோம். இந்த மகாவிஷ்ணும்னு ஏன் சொல்கிறாருன்னா, விஷ்ணுன்னா சான்ஸ்கிரிட்டில் எங்கும் நிறைந்தவர். அதுக்கு பர்ஃபெக்டாக வார்த்தை சொல்லணும்னா ஆங்கிலத்தில் ஆல் பர்வேசிவ்னு அர்த்தம். ஆம்னி ப்ரெசண்ட்டுங்கிறத விட ஆல் பர்வேசிவ்ங்கிறது தான் அதுக்கான பர்ஃபெக்ட் ஆங்கில வார்த்தைன்னு சொல்கிறா. எல்லாத்தையும் உட்புகுந்து நிறைந்திருப்பவர். அவர் இல்லாத இடம்ங்கிறதே கிடையாது. ஏன்னா சில பேரை நம்மளே நண்பர்கள் ஆம்னி ப்ரெசண்ட்டும், இவர் எந்த ஊர் போனாலும் இருக்கார்ப்பா இவர் ஆம்னி ப்ரெசண்ட், அது கிடையாது. அவர் எல்லாத்துக்குள்ளேயும் வியாபிச்சு உள்ளுக்குள்ளே நிறைந்திருப்பவர். அதை தான் விஷ்ணுன்னு சொல்கிறோம். மகாவிஷ்ணுன்னா மொத்த பிரபஞ்சத்திலையும் அந்த எம்பெருமான் இல்லாத இடமே இல்லை என்னும் அளவுக்கு எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறான். எப்படி நிறைஞ்சிருக்கான்? அப்படியே 3வது ஸ்லோகத்துக்கு வாங்க. பதாவஷ்டப்த பாதாளம், அவர் திருவடி எங்கே இருக்குன்னு பார்த்தா பாதாளம் வரைக்கும் போயிருக்கான். இந்த பூமிக்கு கீழே அதல விதல சுதல தலாதல மகாதல ரசாதல பாதாள, அங்கே பார்த்தா அவரோட திருவடி இருக்கான். சரி, அவர் தலை எங்கே இருக்குன்னா மூர்தாவிஷ்ட திரிவிஷ்டபம். திரிவிஷ்டபர்னா தேவர்கள்னு அர்த்தம். தேவலோகத்தை கடந்து பிரம்மாவின் சத்தியலோகம் வரை அவருடைய தலை போகிறது. அப்போ பூமி பூஹு புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத்தியம், அங்கே தலை இருக்குது. கீழே பார்த்தா பாத்தாளத்தில் திருவடி இருக்குது. அவர் கைகள் எங்கே இருக்குன்னா புஜப்பிரவிஷ்ட அஷ்டதிசம், 8 திசைகளிலும் அவர் கைகள் நிறைஞ்சிருக்கு. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு, எல்லா பக்கமும் அவர் கைகள் வியாபிச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இல்லாத இடமே இல்லைன்னு அர்த்தம். அவர் தலை பிரம்மாவின் சத்தியலோகத்தில் இருக்குது, திருவடி கீழே பாத்தாளத்தில் இருக்குது, கைகள் 8 திசையும் வியாபிச்சிருக்குன்னா இதை இல்லஸ்ட்ரேட்டிவாக புரிஞ்சுக்கணும். அவன் இல்லாத இடம் இல்லை, எங்கும் நிறைந்திருக்கிறான். அதனால தான் நம்மாழ்வார் அப்படியே தமிழில் எங்கு மூலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் துண்புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தேன் பாடினார். பாட்டில் எல்லாம் சரியாக தான் இருக்குது. எங்குமுளன் நாராயணன்னு சொன்னானா, எங்குமுளன் கண்ணன்னு சொன்னானா பிரகலாதன்? கண்ணன்னா கிருஷ்ணன் தானே. ஆமாம், உபன்யாசத்தில் எத்தையாவது இப்படி ஒரு கேள்வியை தூக்கி போட்டுடு. எங்குமுளன் கண்ணன்னு பாட்டு இருக்கு, கிருஷ்ணனை பற்றி பிரகலாதன் ஏன் பேசணும்? அது வேறு. அப்புறம் கிருஷ்ணாவதாரம் பின்னாடி தானே வந்தது, பிரகலாதன் எப்படி கண்ணன்னு சொல்லியிருப்பான்? அந்த கேள்வி வேற கேட்பா. அப்படி இல்லை, நரசிம்மருக்கே கண்ணன்னு பேர் உண்டு. எப்படின்னா தமிழில் கண்ணுன்னா ஐன்னு மட்டும் அர்த்தம் இல்லை, கண்ணுன்னா பிளேஸ், இடம்னு ஒரு அர்த்தம் இருக்குது.
நான் கும்பகோணத்தின் கண் வசிக்கிறேன்னா கும்பகோணம்ங்கிற இடத்துல வசிக்கிறேன்னு அர்த்தம். இந்த வேற்றுமை உருபு இருக்கோ இல்லையோ தமிழில், ஐயால் கூ இன்னது கண், ஐயால் கூ இன்னது கண். கண்ணுங்கிறது 7ஆம் வேற்றுமை தமிழில். ஆக்சுவலாக இந்தியாவில் படித்தவான்னா இந்த வாய்ப்பாடு ஞாபகம் இருக்கும், நீங்களாம் அமெரிக்காலேயே படித்தவா போல இருக்குது. ஐயால் கூ இன்னது கண் அப்படின்னு வேற்றுமை உருபுகள்னு சொல்லுவா. அதில் கண் அப்படின்னா பிளேஸ்ன்னு அர்த்தம். கண்ணன்னா எல்லா பிளேஸ்லையும் நிறைந்தவர், எல்லா இடத்திலும் நிறைந்தவர். அது யாருன்னா மகாவிஷ்ணு நரசிம்மர், எல்லா இடத்திலும் நிறைந்தவர். அவர் இல்லாத இடமே கிடையாது. அதனால தான் நாம் தூணுக்குள்ளே மட்டும் இருந்தார்னு நினைக்கக்கூடாது. பிரகலாதன் அழகாக சொன்னான், சாணினும் உளன். கம்பர் பாட்டு இரணியவதை படலத்தில், சாணினும் உளன். நீ ஒரு சாணளவு இடத்த எடுத்துப்பாரு, அதுக்குள்ளேயும் என் நரசிம்மன் இருப்பான். ஒரு தன்மை அணுவை சதக்கூறு இட்ட கோணினும் உளன். ஒரு அணுவை எடுத்து 100 துண்டா வெட்டினா ஒவ்வொரு துண்டுக்குள்ளும் இருப்பான். மாமேரு குன்றினும் உளன். பெரிய மேருமலையை பார்த்தா அதுக்குள்ளேயும் இருப்பான். இவை மட்டுமா, நீ சொன்ன சொல்லினும் உளன். நீ கடவுள் இல்லை கடவுள் இல்லைங்கிறிய, அந்த வார்த்தைக்குள்ளே கூட கடவுள் இருக்கார் பாரு. கடவுள் இல்லைங்கிற வார்த்தையில் கடவுள் இருக்கார். ஒரு ஜோக் சொல்லுவா, ஒரு பெரிய நாஸ்திகர் பையனுக்கே கடவுள் இல்லைன்னு பேர் வச்சுட்டார். பையனுக்கு பேரே கடவுள் இல்லை. ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துட்டார். ஸ்கூலில் வாத்தியார் அட்டனன்ஸ் எடுக்கிறார். ராமன் உள்ளேனையா, நாராயணன் உள்ளேனையா. கடவுள் இல்லை, கடவுள் இல்லைன்னார், உள்ளேனையான்ட்டான். அட்டனன்ஸ் எடுக்கும்போது கடவுள் இல்லை அப்படின்னார், உள்ளேனையான்ட்டான். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதனால நீ சொன்ன சொல்லினும் உளன், கடவுள் இல்லைங்கிற வார்த்தையிலையும் கடவுள் இருக்கார். சாணினும் உளன், ஒரு தன்மை அது அணுவை சதக்கூறு இட்ட கோணினும் உளன். மாமேரு குன்றினும் உளன், இன்னின்ற தூணினும் உளன். நீ சொன்ன சொல்லினும் உளன். இத்தன்மை காணுதி விரைவின் என்றான் நன்றன கனகன் நக்கான். அவன் இல்லாத இடம் கிடையாது. அவன் அந்த தூணை தட்டினான், தூணை பிளந்துன்னு வந்தார். அதனால தூணுக்குள்ள மட்டும் இருந்தார்னு நினைச்சிடாதீங்கோ. அதனால தான் அதே இரணியவதை படலத்தில் கம்பர் பாடினார், பிளந்தது தூணும் ஆங்கே பிறந்தது சீயம் பின்னை வளர்ந்தது திசைகள் எட்டும் பகிரண்டம் முதல மற்றும் அளந்தது அப்புறத்து செய்கை ஆறு அறிந்த அறையகிற்பார் கிளர்ந்தது ககன முட்டை கிழிந்தது கீழும் மேலும். தூணுக்குள்ளேந்து நரசிம்மர் வந்தார். வரும்போது தூணளவு இருந்தாராம். அதுக்கப்புறம் கிடு கிடு கிடுன்னு வளர்ந்துட்டார். எவ்வளோ தூரம் வளர்ந்தார்னா பதாவஷ்டப்த பாதாளம், திருவடி பாதாளம் வரைக்கும் போயிடுத்து. மூர்தாவிஷ்ட திருவிட்டப்பம், அவரோட தலை பிரம்மாவின் சத்தியலோகம் வரைக்கும் போச்சு. புஜப்பிரவிஷ்ட அஷ்டதிஷம், கைகள் 8 திசைகளிலும் பரவித்து. அப்படி மகாவிஷ்ணு, விஷ்ணுனா எங்கும் பர்வேட் பண்ணி நிறைந்திருப்பவர். மகாவிஷ்ணு எல்லாத்தையும் வியாபித்தவராக அவர் இல்லாத இடம் இல்லை என்னும்படி விளங்குகிறார். அவரை வணங்குகிறேன். அப்போ 3வது ஸ்லோகத்திலேருந்து புரிஞ்சிட்டது, அவர் மகாவிஷ்ணு எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கார். முதல் ஸ்லோகத்தில் உக்ரம், பக்தர்களை யாராவது துன்புறுத்தினா உக்ரம் ஆயிடுவார். வீரம், எவ்வளோ பெரிய எதிரினாலும் தனியாக ஃபேஸ் பண்ணுவார். மகாவிஷ்ணு எங்கும் நிறைந்தவர். 3 ஆயிடுத்து, 3 ஸ்லோகம் ஆயிடுத்து. இப்போ 4வது ஸ்லோகத்துக்கு வரும். அந்த நரசிம்மர் அவதரிக்கிறாரே, அவர்கிட்ட ஒரு தேஜஸ். நம்மாழ்வார், முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ. அப்படி அந்த ஜோதி தேஜஸ் ஒளி வீசி கொண்டு வந்தாரான் நரசிம்மர். எப்படி ஒளி வீசினார்? அதான் 4வது ஸ்லோகம். ஜோதிங்ஷி அர்க்கேந்து நக்ஷத்ர ஜ்வலனாதீனி அனுக்கிரமாத்து ஜ்வலந்தி தேஜசாயஸ்ய தம் ஜ்வலந்தம் நமாமியகம். இதுலேருந்து ஜ்வலந்தம்ங்கிற வார்த்தையை எடுத்துக்கோங்க. ஜ்வலந்தம்னா ஜொலிப்பவர், ஒளி வீசுபவர்னு அர்த்தம். நரசிம்மர் எப்படி ஒளி வீசுகிறாராம்? ஜோதிங்ஷி, நாம் ஒளி வீசக்கூடிய செலஸ்டியல் பாடிஸ்ன்னு நிறையா பார்க்குறோம். என்னென்னா அர்க்கன்னா சூரியன், இந்துன்னா சந்திரன், நட்சத்திரம்னா ஸ்டார்ஸ். இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரமெல்லாம் இருக்கே, அதெல்லாம் எப்படி ஒளி வீசுறதுன்னு கேட்டார். எப்படி ஒளி வீசுறது? நாம் என்ன சொல்லுவோம்? சூரியன் அது நேச்சுரலாகவே ஒளி உண்டு. ஸ்டார்ஸ் அதுவும் பிரகாசிக்கும். சந்திரன் சூரியன்கிட்டேருந்து ஒளியை வாங்கி வீசின்னு இருக்கான் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் சிவபெருமான் என்ன சொல்கிறார்? இல்லை, 3 பேருமே நரசிம்மர்டேந்து தான் ஒளியை கடன் வாங்கி ஒளி வீசின்னு இருக்கான்ட்டார். சந்திரன் மட்டும் சூரியன்ட்ட ஒளியை கடன் வாங்கலை, சூரியனே பெருமாள்கிட்ட தான் கடன் வாங்கியிருக்க. நீங்கள் பாட்டுக்கு இப்படி அடிச்சு விடலாமா? இல்லை, அதுக்கு பிரமாணம் இருக்குது. உபனிஷத்தில் தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. எம்பெருமான் தான் பரஞ்சோதி என்று அழைக்கப்படுபவன். அவன் தான் உயர்ந்த ஜோதிஷ். அவங்ககிட்டேருந்து தான் லைட்டை வாங்கி மற்றவா எல்லாரும் பிரகாசிச்சுட்டு இருக்கா. அதனால் சூரிய ஒளிக்கு முன்னாடி மற்ற ஒளிகள் எடுபடாதுன்னா எம்பெருமான் தேஜஸுக்கு முன்னாடி சூரியனே எடுபடாது. அதனால் ஜுவலந்தி தேஜசாயஸ்ய, இதை எதெல்லாம் ஜொலிக்கக்கூடியதுன்னு சொல்கிறோமோ பெருமாள்கிட்டேருந்து தேஜஸை வாங்கிட்டு அதெல்லாம் ஒளி வீசுறது. இவன்கிட்ட எல்லா தேஜஸும் உண்டு. இதுக்கு இன்னொரு சான்று என்னென்னா, நரசிம்மருக்கு எத்தனை கண்ணு? 3 கண். நரசிம்மருக்கு 3 கண். அந்த 3 கண் என்னன்னா, காமாசிக அஷ்டகத்தில் சுவாமி தேசிகன் பாடுறார், தபனேந்து அக்னி நயனஹா.
தபனன்னா சூரியன், இந்துன்னா சந்திரன், அக்னினா நெருப்பு. தபன இந்து அக்னி. ஒரு கண் சூரியனா, ஒரு கண் சந்திரனா. நெற்றிக்கண் நரசிம்மருக்கு உண்டு. அந்த நெற்றிக்கண் என்பது அக்னியாம். இப்படி 3 கண், அதுக்குள்ளேயே எல்லா பிரகாசத்தையும் வச்சுட்டு இருக்கார். எதுக்குன்னா இவாளுக்கெல்லாம் பிரகாசம் கொடுத்ததே நான் தாங்கிறத உணர்த்துவதற்காக. அதனால எதெல்லாம் ஜோதிஸ் ஒளி வீசுகிறதோ, சூரியன் சந்திரன் நட்சத்திரம் உள்ளிட்ட என்னென்னலாம் இருக்கோ அத்தனையும் ஜுவலந்தி தேஜஸா எஸ்ய, இவர்கிட்டேருந்து தேஜஸை வாங்கிட்டு ஒளி வீசுறது. அதனால தம் ஜுவலந்தம், அப்படி உண்மையாக ஒளி வீசும் நரசிம்மர், எல்லா ஒளிகளுக்கும் ஒளி கொடுக்கும் நரசிம்மர், அந்த ஒளியை வணங்குகிறேன், நரசிம்மருடைய தேஜஸை வணங்குகிறேன் என்பது 4வது ஸ்லோகம். இப்போ நமக்கு என்ன வார்த்தை கிடைச்சிடுத்து? ஜுவலந்தம். நரசிம்மர் ஒளி வீசுறார். அவர் ஒளி வீசுறது மட்டும் இல்லை, எல்லா ஒளிகளும் இவர்கிட்டேருந்து தான் லைட்டை கடன் வாங்கியிருக்கு. மூன் சன் கிட்டேருந்து வாங்கிக்கிற மாதிரி சன்னே நரசிம்மர்கிட்டேருந்து தான் வாங்கிட்டு இருக்குங்கிறது புரிஞ்சுடுத்து. 4 ஸ்லோகம் எடுத்து 4 வார்த்தை, உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் ஆயிடுத்து. இப்போ 5வது ஸ்லோகத்துக்கு வரும். இந்த நரசிம்மர் எப்படிப்பட்டவர்னா எல்லாம் அறிந்தவராம். யார் எங்கே என்ன பண்ணாலும் அவருக்கு தெரிஞ்சிடும். அவர் கண்லேருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. இன்னும் நம்ம பாஷையில் சொல்லணும்னா பகவான் தான் உண்மையான சிசிடிவி கேமரா. நம்ம எது பண்ணாலும் பார்த்துக்கிறோம், இங்கே ஏதாவது சிசிடிவி இருக்கான்னு. இதை பார்க்குறோமே, நரசிம்மர்னு ஒரு ட்ரிபிள் லைடு சிசிடிவி கேமரா இருக்காருங்கிறத மறந்துடுறோம். நீ ரகசியமாக தப்பு பண்ணிட்டு பாப்பம் பண்ணிட்டு யாரும் பார்க்கல, சிசிடிவியில் பதிவாகலைன்னு நினச்சிட்டு இருக்க. பெருமாள்னு ஒரு சிசிடிவி பார்க்குறாரோ இல்லையோ, அதுதான் 5வது ஸ்லோகம். சர்வேந்திரியைர் அபிவினா சர்வம் சர்வத்திர சர்வதா யோஜானாதி நமாமி ஆத்யம் தமகம் சர்வதோமுகம். இந்த வார்த்தை எடுத்துக்கோங்க, சர்வதோமுகம். சர்வதோமுகம்னா என்ன அர்த்தம்? சர்வதகானா பொதுவாக எல்லா திசையிலும்னு அர்த்தம். சர்வதோமுகம்னா எல்லா திசையிலும் முகம் கொண்டவர் இல்லையே. நரசிம்மருக்கு எல்லா திசையிலுமா முகம் இருக்குது? அதை ஃபிகரேட்டிவாக புரிஞ்சுங்க. எல்லா திசையிலையும் முகம் கொண்டவர்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறவர்னு அர்த்தம். சில பேரை கேட்பா, இவனுக்கு என்னடா பின்னாடி வேற ஒரு கண்ணு இருக்கான்னு கேட்பா. அதாவது என்ன அர்த்தம்னா, எந்த பக்கத்தால் என்ன செஞ்சாலும் இவன் கண்டுபிடிச்சிடுறானே, ஏன்டா உனக்கு காதுக்கு பின்னாடி ஒரு கண்ணு இருக்கான்னு கேட்பா. இன்னும் சில பேரை சொல்லுவா, வீட்லேயே கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும்போது மனைவி எனக்கு என்ன 10 கையாக இருக்குது, நீங்கள் இத்தனை வேலை கொடுக்குறேளேம்பா. லிட்டரலாக 10 கை இருக்குன்னு அர்த்தம் இல்லை, அவ்வளோ வேலையே என்ன செய்ய சொல்கிறியேன்னு அர்த்தம். அதுபோல் சர்வதோமுகம், எல்லா டைரக்ஷன்லேயும் முகம் இருக்குது அப்படின்னா ஒரு முகத்தோடு தான் காட்சி தரார். ஆனால் எல்லா திசையிலும் நடப்பதையெல்லாம், எல்லா திசையிலும் முகம் இருந்தால் எப்படி அறிவாரோ, ஒரு முகத்தை வச்சுட்டே எல்லாத்தையும் அறிஞ்சுடுறாருன்னு புரிஞ்சுக்கணும். இன்னும் புரியிறாப்புல சொல்கிறேன், கொஞ்சம் லௌகிகமாக சொல்கிறேன். இந்த திரைப்படத்தில் ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணுறார், துபார் என்கிட்ட பகைச்சிக்காத, எனக்கு இன்னொரு முகம் இருக்குது, அந்த இன்னொரு முகத்தை காட்டினா நீ தாங்க மாட்ட. கழுத்துக்கு மேலே என்ன 2 முகமாக இருக்கும், ஒரு முகம். அப்போ இன்னொரு முகம்ங்கிறாரு, அது இன்னொரு ஆஸ்பெக்ட்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுபோல் சர்வதோமுகம்னா எல்லா டைரக்ஷனில் யார் என்ன பண்ணாலும் புரிஞ்சுப்பார். அது எப்படி புரிஞ்சுக்கிறார்னா அதுதான் இந்த ஸ்லோகத்தில் நுட்பம். சர்வேந்திரியைர் அபிவினா, அவருக்கு எந்த இந்திரியம் புலன்கள்லாம் வேண்டாமா. பகவான் கண் கொண்டு தான் பார்க்கணும் தேவையில்லை, அந்த ரகசியம் தெரியும் இல்லையா. பெருமாள் கண்ணால் தான் பார்க்கணும் தேவையில்லை, டைரெக்டாக ஞானத்தால் புரிஞ்சுப்பார். அப்புறம் எதுக்கு பெருமாள் முக்கண்ணன்னு வேற சொன்னீங்கன்னா, அது நாம் அனுபவிக்கிறதுக்காக கண்ணோட காட்சி தராரே ஒழிய நமக்கு கண் இல்லைன்னா பார்க்க முடியாது. பெருமாள் கண்ணே இல்லாமல் பார்ப்பார். நமக்கு கால் இல்லைன்னா மூவ் பண்ண முடியாது, அவர் திருவடியே இல்லாமல் மூவ் பண்ணுவார். இது வேதம் சொல்லியிருக்கு. அபாணிபாதோ ஜவனோ கிரகீதா, அவனுக்கு கையோ காலோ தேவையில்லை. இதெல்லாம் வச்சுட்டு இருக்காரே சங்கு சக்கரம்னா, அதெல்லாம் நம்ம அனுபவத்துக்காக அவர் தாங்கி பிடிக்கிறாரே ஒழிய இதை வச்சு தான் வேலை பார்க்கணும் தேவையில்லாதான். சர்வேந்திரியைஹி அபிவினா, எந்த புலனும் இல்லாமல், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல் டைரக்டாக ஆக்ட் பண்ணி எல்லாமே தெரிந்து கொள்வார். சர்வம், எல்லாத்தையும் அறிவார். சர்வத்திர, எல்லா இடத்திலும் அறிவார். சர்வதா, எப்போதும் அறிவார். 3 இருக்குது. சர்வம் சர்வத்திர சர்வதா, எல்லாத்தையும் அறிவார், எல்லா இடத்திலும் அறிவார், எல்லா காலத்திலும் அறிவார். யோ ஜானாதி, ஜானாத்தினா அறிகிறார்னு அர்த்தம். யோ ஜனாதி ஜானாதி நமாமி ஆத்யம். ஆத்யம்னா அந்த முதல்வனான நரசிம்மனை வணங்குகிறேன். அவர் யார்னா தமகம் சர்வதோமுகம், அவருக்கு எல்லா திசையிலையும் முகம் இருக்குப்பா. எல்லா திசையிலையும் முகம் இருந்தால் தான் இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அதனால சர்வதோமுகம், எல்லாவற்றையும் அறிந்தவரான நரசிம்மரை வணங்குகிறேன். இதுலேருந்து என்ன வார்த்தை கிடைச்சிது? சர்வதோமுகம், எல்லாத்தையும் அறிபவர். அச்சா, இப்போ 5 வார்த்தை நமக்கு வந்துருத்து, 5 ஸ்லோகமும் ஆயிடுத்து. ஆக உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம், 5 ஸ்லோகம் 5 வார்த்தை. இப்போ 6வது ஸ்லோகத்துக்கு வருவோம். நரவத் சிம்ஹவத் சைவ யஸ்ய ரூபம் மகாத்மனஹ மகாசடம் மகாதம்ஷ்டம் தம் நிருசிம்ஹம் நமாம்யகம். இதுலேருந்து நிருசிம்ஹம்ங்கிற வார்த்தையை எடுத்துக்கோங்க. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம்.
நிருசிம்ஹம்ங்கிற வார்த்தை. நிருசிம்மம்னா என்ன? நிருனா நரன் மனிதன், சிம்மம்னு சொன்னால் சிங்கம். நிருசிம்மம்னா நரன் சிங்கம், மனிதன் மிருகம் ரெண்டும் கலந்த வடிவம். அதான் அப்படியே ஸ்லோகத்துக்கு வாங்கோ. நரவத்து, கழுத்துக்கு கீழே பார்த்தா மனிதன் நரனாக இருக்கார். சிம்ஹவச் செய்வ, கழுத்துக்கு மேலே பார்த்தா சிங்கமாக இருக்கார். எஸ்ய ரூபம் மகாத்மனஹா, அவருடைய ரூபத்தை பார்க்குறோம். கழுத்துக்கு கீழே நரவத்து, கழுத்துக்கு மேலே சிம்மவத்து. நரவத்து சிம்மவத்துன்னு இருக்கார். ஏன் அப்படி வந்தார்? அது இரணியன் வரம் வாங்கிட்டான். அது சாமானிய காரணம். பராசர பட்டர் இது சுவையாக விளக்கினார். ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்தில் இதிக்கில சிதாட்சீர நியாயேன சங்கமிதாங்ககம்னர். அதாவது ஒரு அப்பா என்ன பண்ணாராம், தன்னுடைய மகனுக்கு சக்கரை போடாத வெறும் பாலை கொடுத்தாராம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுன்னார். பையன் சாப்பிட்டான். இது நன்னாவே இல்லைப்பா, ஸ்வீட்டாகவே இல்லைன்ட்டான். அப்புறம் என்ன பண்ணார், பால் இல்லாத வெறும் சர்க்கரையை கொடுத்தார். இதை சாப்பிட எப்படி இருக்குன்னு கேட்டார். பையன் சாப்பிட்டான். இது கொஞ்சம் பெட்டர்னா. அப்புறம் அப்பா என்ன பண்ணாரா, சக்கரை போட்ட பால் கொடுத்து இது எப்படி இருக்குன்னு கேட்டார். சக்கரை போட்ட பால் சாப்பிட்டுட்டு சொன்னா, அப்பா இதான்ப்பா நல்லா இருக்கு, எனக்கு வெறும் பாலும் வேண்டாம் வெறும் சர்க்கரையும் வேண்டாம், இனி கொடுத்தா சக்கரை போட்ட பாலாக கொடு, நோ மியர் மில்க், நோ மியர் சுகர், ஒன்லி சுகர் வித் மில்க், இதுதான் வேணும்னு கேட்டு வாங்கிட்டானா பையன். இப்போ இந்த கதையை எதுக்கு சொன்னோன்னா, பராசர பட்டர் விளக்கிறார், அது போல தான் பெருமாள் வெறும் மிருக வடிவத்தில் பல அவதாரங்கள் எடுத்தாரோ இல்லையோ, அதெல்லாம் சக்கரை போடாத வெறும் பால் மாதிரியாம். வெறும் மனித வடிவத்தில் பல அவதாரம் எடுத்தாரோ இல்லையோ, அது பால் இல்லாத வெறும் சக்கரை மாதிரியாம். மனிதன் மிருகம் ரெண்டும் கலந்து நரசிம்மன்னு ஒரு அவதாரம் எடுத்தாரே, இது சக்கரை போட்ட பால் மாதிரி. சக்கரை போட்ட பால் சாப்பிட்டவன் எனக்கு வெறும் பாலும் வேண்டாம் வெறும் சர்க்கரையும் வேண்டாம், சக்கரை போட்ட பால் தான் வேணும்பா. அது போல நரசிம்மனை சேவிச்சவன் எனக்கு வெறும் மனித அவதாரமும் வேண்டாம் வெறும் மிருக அவதாரமும் வேண்டாம், ரெண்டும் கலந்த நரசிம்மன் தான் வேணும்பா. இப்படி பக்தர்களை ஈர்ப்பதற்கு ஒரு புது காம்பினேஷனில் வந்தால் தான் நல்லா இருக்குங்கிறதுக்காக கழுத்துக்கு மேலே சிங்கம், கழுத்துக்கு கீழே மனுஷன், கழுத்துக்கு மேலே பால், கழுத்துக்கு கீழே சக்கரை, சக்கரை போட்ட பாலா வந்தார். மகா சட்டம், சட்டம்னா பிடரி முடி, பெரிய பெரிய பிடரி முடியோடு. மகா தம்ஷ்ட்ரம், தம்ஷ்ட்ரம்னா தெற்றிப்பல், ரெண்டு பக்கம் பெரிய தெற்றிப்பல்லோடு வந்தாரே. தம் நிருசிம்ஹம் நமாம்யகம். இப்படி சிங்கமும் மனிதனும் கலந்த வடிவத்தில் பெரிய பிடரி முடியோடு பெரிய தெற்றிப்பல்லோடு வந்த அந்த நரசிம்மன், நிருசிம்மனை வணங்குகிறேன். அதுலேருந்து நிருசிம்மங்கிற வார்த்தையும் கிடைச்சிடுத்து. 6 ஸ்லோகம் 6 வார்த்தை ஆயிடுத்து. இப்போ 7வது ஸ்லோகம். இந்த நரசிம்மர் இருக்காரு, எல்லாரையும் பயமுறுத்திடுவாராம். எப்படின்னா, அவர் பேரை கேட்டாலே பயந்துருவாளாம். எப்படி? என்னாம ஸ்மரணாத் பீதாக பூத வேதாள ராட்சசாக ரோகாத்யாஷ்ச பிரணஷ்யந்தி பீஷணம் தம் நமாம்யகம். பீஷணம் அப்படின்னா டெரிஃபை பண்ணுறவர், பயமுறுத்துபவர், அச்சுறுத்துபவர்னு அர்த்தம். யாரை பயமுறுத்துவார்னா நம்மளெல்லாம் இல்லை, உடனே அப்படி பயந்துடாதீங்க. நம்மளெல்லாம் அவர் பயமுறுத்த மாட்டார். யாருன்னா, யாரெல்லாம் நம்மளை பயமுறுத்துகிறாளோ அவளை பயமுறுத்தி அனுப்பி வச்சுருவாராம். யார் யாருன்னா, பூதங்கள், வேதாள, இந்த வேதாளம், விக்ரமாதித்தன் வேதாளம் அதெல்லாம் சொல்லுவாளே, அப்படிப்பட்ட வேதாளம், ராட்சசாக ராட்சசர்கள், பேய் பிசாசு ராட்சசர், இவாளை பார்த்து யாருக்காவது பயம் இருக்குன்னா நரசிம்மனை நினச்சிக்கோங்க. பீஷணம், அவர் பயத்துக்கே பயத்தை கொடுத்துருவார். பயமெல்லாம் பயந்து ஓடிடும் அவரை பார்த்து. அதுவும் என்ன பண்ணணுமா, என் நாமஸ்மரணாத் பீதாக, அவனுடைய திருநாமத்தை வாயால் கூட சொல்ல வேண்டாமா, ஸ்மரணம், மனசுக்குள்ள நரசிம்மன் அந்த திருநாமத்தை நினச்சா போகிறோம். பீதாக பூத்த வேதாள ராட்சசாக பேய் பிசாசு பூத்தம் எல்லாம் அப்படியே பயந்து ஓடிடும். இவை மட்டும் இல்லை, ரோகாத்யாஷ்ச பிரணஷ்யந்தி, வியாதிகளும் பயந்து ஓடிடுமா. நரசிம்மன்னு நினச்சா போகிறோம், பேய் பிசாசும் பயந்து ஓடும், பூதங்கள் பிரேதங்களும் பயந்து ஓடும், வியாதிகளும் பயந்து ஓடும். இப்படி பீஷணம் இவாளெல்லாம் அச்சுறுத்துறாரே, பயமுறுத்தும் நரசிம்மரை வணங்குகிறேன். அதான் பீஷணம். இப்போ எத்தனை வார்த்தை கிடச்சிடுத்து? 7 ஸ்லோகம் 7 வார்த்தை எடுத்து. இது பீஷணம்னு. ஆனால் ஒரு கேள்வி, நீ நல்லவாளை பயமுறுத்த மாட்டாருங்கிற. நரசிம்மர் அவதாரம் பண்ணப்போ தேவர்கள் பயந்தாளா இல்லையா? நரசிம்மர் அப்படி இரணியனை வதம் பண்ணிட்டு அப்படியே கர்ஜனை பண்ணிக்கொண்டு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கார். தேவர்கள்லாம் பயப்படுறா, சுச்சோ கிட்டக்க போகவே பயமாக இருக்கே. அப்படியே தூரத்தில் இருந்து கை கூப்பி ஸ்துதி பண்ணுறா. பிரகலாதன் மொத்தம் தான் கிட்டக்க போனால், அவன்கிட்ட சாந்தமாக இருந்தார். இவர் ஏன் தேவர்கள்ட்ட கோவப்பட்டார்? இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி நானே கேட்டு நானே பதில் சொல்லிட்டேன். தேவர்கள்ட்ட கோவப்படக்கூடாது தானே? அவர் கோவப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கான். இந்த தேவர்கள் என்ன பண்ணுறா, எந்த அசுரன் ஏதாவது தபஸ் பண்ணாலும் கேள்வியே கேட்காம அவன் கேட்ட வரத்தெல்லாம் கொடுத்துட்றா. வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோ. இப்படி நீங்கள் பாட்டுக்கு அவள் புரியும் சுண்டலும் கொடுக்குற மாதிரி வரத்தெல்லாம் கொடுத்துன்னு இருக்கிறதுனால தான் என் பக்தன் பிரகலாதன் கஷ்டப்பட்டான். இந்த பிரம்மா மட்டும் இரணியன் வரம் கேட்கும்போது கொஞ்சம் யோசிச்சு கொடுத்துருந்தா பிரகலாதனுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்குமா? அது பாகவதத்தில் இருக்குது. நரசிம்மர் கடைசியாக வார்னிங் கொடுத்துட்டு போகிறார். பிரம்மாவையும் தேவர்களையும் கூப்பிட்றார். பாருங்க, உங்கள் மேலே எனக்கு ஒன்றும் கோபம் கிடையாது, ஆனால் அப்படி ஒரு சீற்றம் காமிச்சு உங்களை பயமுறுத்தினது எதுக்காகன்னா,
சும்மா பாம்புக்கு பால் வார்க்கிற மாதிரி அசுரர்கள் எவன் தபஸ் பண்ணாலும் வாடா நீ கேட்ட வரத்தெல்லாம் கொடுக்குறேன்னு தலையாட்டிட்டு அப்புறம் பிரச்சனை வந்ததும் என் காலில் வந்து விழுந்துட்டுருக்கள், இனிமேல் வரம் கொடுக்கும்போது பார்த்து கொடுங்கன்னார். அதுக்காக கொஞ்சம் பீஷணம் அவளுக்கும். ஆக யாரை பயமுறுத்தணுமோ அவளை பயமுறுத்துவார், யாருக்கு அபயம் அளிக்கணுமோ அவளுக்கு அபயம் அளிப்பார். அதுதான் பீஷணம் என்று 7வது ஸ்லோகத்தில் காட்டப்பட்டிருக்கு. அடுத்தா உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் 7 அடுத்து. 8வது ஸ்லோகம் பத்ரம். பத்ரம்னா என்ன? மங்களம்னு அர்த்தம். ஆனால் நம்ம பொதுவாக செக்யூரிட்டின்னு அவர் சொன்ன அந்த அர்த்தத்தெலாம் யூஸ் பண்ணுறோம். வெளியூர் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்குகிறோம். அது அஃப்கோர்ஸ் இந்த அர்த்தமும் சரி, உனக்கு மங்களம் உண்டாக்குக, பாதையெல்லாம் மங்களகரமாக போயிட்டு வான்னு அர்த்தம், பத்திரமா போயிட்டு வான்னு சொல்கிறோம். இது பல்லாண்டு பாடும்போதும் இது சொல்லுவா, பிரதீச்சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா. ஜனகன் ராமனுக்கு சீத்தையை தாரவாத்து கொடுக்கும்போது பத்ரம் நீங்கள் பல்லாண்டு வாழ்க்கைன்னு சொல்லி தாரவாத்து கொடுக்குறான். இப்போ நரசிம்மருக்கு பத்ரம் எப்படி? சர்வோபியம் சமாஸ்ரித்ய சகலம் பத்ரம் அஷ்ணுதே ஸ்ரீயாச்ச பத்ரயா ஜுஷ்டா யஸ்தம் பத்ரம் நமாமியகம். சர்வோபி யம் சமாஸ்ரித்ய நரசிம்மர் திருவடியை வணங்கினா எல்லோரும் சகலம் பத்ரமஷ்ணுதே, எல்லா பத்ரம்னா மங்களம். நரசிம்மரை வணங்கினால் எல்லாரும் எல்லா மங்களங்களையும் பெறலாம். அது மட்டும் இல்லை, ஸ்ரீயாச்ச பத்ரயா ஜுஷ்டகா, ஸ்ரீ மகாலட்சுமின்னு மங்களகரமான லக்ஷ்மி இருக்காளே அவளும் நரசிம்மரோடு மடியிலேயே, லக்ஷ்மி நரசிம்மன் என்னும்படி மடியிலேயே லக்ஷ்மி அமர்ந்திருக்கா. அதனால எஸ்தம் பத்ரம் நமாமியகம், அவர் நமக்கு மங்களம் கொடுக்கிறார். மங்களமே வடிவெடுத்த பிராட்டிய மடியில் அமர்த்தின் இருக்கார். அந்த மங்களகரமான மங்களத்தை அருளக்கூடிய நரசிம்மரை வணங்குகிறேன். அப்படியே பத்ரம்ங்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? மங்களம். ஆக நரசிம்மரை வணங்கினோம்னா நமக்கு எல்லா மங்களங்களும் ஏற்படும். ஏன்னா மங்களமே வடிவெடுத்த பிராட்டி அவளே மடியில் அமர்ந்திருக்கிறாள். எல்லாருக்கும் மங்களம் கொடுப்பார். இப்போ பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணார். எப்பேற்பட்ட அனுகிரகம்னா, இரணியனை வதம் பண்ணிட்டு பிரகலாதனை கூப்பிடுறார், வாடா குழந்தை. தன்னுடைய கையால் அப்படியே பிரகலாதனுடைய தலையை வருடி விட்டாராம். அச்சோ, கீரல் விழுந்திருக்காது, இரணியனை கிழிச்ச கை தானே, வருடி விட்டா அப்படியே பூ மொட்டால வருடி விடுவது போல இருக்கான். அழகாக வருடி விடுறார். ஒரே கை தான் இரணியனை கிழிக்கும் போது கத்தி மாதிரி இருந்தது, பிரகலாதனை வருடி விடும்போது பூ மொட்டா மாறிடுத்தான். அதுதான் பகவானுடைய ஆட்ரிபியூட். துட்டர்கள்ட்ட கடுமையாக இருப்பார், அடியார்கள்ட்ட அவ்வளோ மென்மையாக இருப்பார். இதுதான் யாரோ சோப்பு விளம்பரத்துக்கு சொல்லி கொடுத்தா எழுதுறான், ஹார்ட் ஆன் டர்ட் சாஃப்ட் ஆன் க்ளோத்ஸ்னு போடுறான். எங்கள் சோப்பு வாங்குங்க, உங்கள் துணியில் உள்ள அழுக்கு மேலே மட்டும் ஹார்டாக இருக்கும், உங்கள் துணிக்கிட்ட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது பெருமாள் தான். துட்டர்கள்ட்ட ஹார்டாக இருப்பார், பக்தர்கள்ட்ட சாஃப்டாக இருப்பார். அப்படி கூட்டு தலையை தடவி விட்டார். பிரகலாதா, நான் உனக்கு வரம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன், என்னடா வரம் வேணும்னு கேட்டார். பிரகலாதன் சொன்னான், நான் உன்னுடைய தொண்டன் பக்தன், நான் வியாபாரி கிடையாது, என் பக்தியை விலை பேச விரும்பலன்ட்டான். ஒருத்தன் பக்தி பண்ணிட்டு இதுக்கு கைமாறா நீ ஒரு வரம் கொடுன்னு பகவான்கிட்ட கேட்டான்னா அன்பை விலை பேசுகிறதா அர்த்தமாயிடும். நான் வியாபாரி கிடையாது, எனக்கு எந்த வரமும் வேண்டான்னா. பெருமாள் சொன்னார், உனக்கு வேண்டான்னு இருக்கலாம்டா, நான் வரதராஜன்னு பேர் வச்சுருக்கேன், அவதாரம் பண்ணி வந்துட்டு வரம் கொடுக்காம போயிட்டா என் பேர் ரிப்பேர் ஆகிடும், அதனால வரம் கேளுடா. அப்படியா? அப்போ உங்ககிட்ட எப்போதும் எனக்கு பக்தி நிலைத்து இருக்கணும், அதையே வரமா கொடு. பெருமாள் கேட்டார், யாராவது இருக்கிறதையே வரம்னு கேட்பாடா? பக்தியின் உச்சத்தில் இருக்க, இல்லாததை தான் வரன்னு கேட்கணும், வேற ஏதாவது கேளு. அப்படியா? எங்கள் அப்பா தெரியாமல் தப்பு பண்ணிட்டார், எங்கள் அப்பா பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சுடுன்னா. உன்னை போல ஒரு பிள்ளையை பெற்றானோ இல்லையோ, அவன் பண்ண பாப்பம்லாம் ஏற்கனவே போயிடுத்து, நீ வேற ஏதாவது வரோம் நீ கேட்க மாட்டேன், நானே கொடுத்துட்றேன். என்னை துதித்தால் என்ன பலனோ உன்னை துதித்தாலும் அதே பலன் அடியார்களுக்கு கிடைக்கும். நான் எப்படி எப்போதும் இருக்கிறேனோ அதுபோல் உன் புகழ் எப்போதும் நிலைத்திருக்கும். நீ இனி என் பக்தர்களுக்கெல்லாம் ராஜாவாக விளங்குவாய், நானே உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி தரேன், உரிய காலத்தில் உனக்கு மோட்சமும் தரேன்னு சொல்லிட்டு பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சு எல்லா மங்களத்தையும் அருளினார் நரசிம்மர். இது பத்ரம், அவனுக்கு மங்களம். அவனுக்கு மட்டும் மங்களம் இல்லையா, அசுரர்களுக்கு கூட நரசிம்மர் பத்ரம் மங்களத்தை தான் கொடுத்தாராம். என்னப்பா திடீர்னு மாற்றிட்ட? ஆமாம், அசுரர்களுக்கும் நல்லது பண்ணாராம். இதை நம்மாழ்வார் பாடுகிறார் திருவாய்மொழியில். பொழுது மெலிந்த புன் செக்கரில் வாந்திசை சூழும் எழுந்துதிரப்புனலா மலை கீழ்து பிளந்து சிங்கம் ஒத்ததால் அப்பன் ஆழ் துயர் செய்து அசுரை கொல்லுமாறே. இந்த அசுரர்களெல்லாம் நரசிம்மர் சும்மா அப்படி கிழிச்சு கிழிச்சு வதம் பண்ணுறாரோ இல்லையோ, நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், அவளெல்லாம் போட்டு அடித்து துவம்சம் பண்ணி தண்டிச்சுட்டு இருக்காருன்னு. அதான் இல்லையா, இந்த அசுரர்கள்லாம் இருக்காளே எக்கச்சக்கமாக பாபம் பண்ணியிருக்கான். அவன்லாம் பண்ண பாபத்துக்கு தண்டனை அனுபவிக்கணும்னா கோடிக்கணக்கான வருஷங்கள் நரகத்திலேயே கிடக்கணுமா.
நரசிம்மர் கருணையே வெளிப்படுத்தவர். என்ன பண்ணுறார், அந்த ஒரே ஒரு செகண்ட் மட்டும் ஆழ் துயர், ஒரு டீப் பெயின் கொடுத்து கிழிக்கிறார் இல்லையோ, அந்த ஒரு செகண்ட் டீப் பெயினில் 1,00,00,000 வருஷ நரக வேதனையை அனுபவிச்சு முடிச்சு அவன் பாபங்கள் கழிச்சுடுறது. அவளுக்கு கூட நல்லது தான் பண்ணியிருக்கார், அவளுக்கு ஹிம்சை பண்ணலை, அது கூட அனுகிரகம், அவளுக்கு செஞ்சது கூட நன்மை தான். அதனால தான் ரிஷிகள்லாம் உட்காந்து பேசின்றதாலாம் வியாசர் தலைமையில். அந்த ரிஷிகள் சொன்னாலாம், இந்த நரசிம்மர் இருக்காரு, இவர் சரியான ஹிம்சன்னு பேர் வச்சுருங்கோன்ட்டா. இம்சை அரசன் 23ஆம் புலிகேசிங்கிற பாருங்க. அதுபோல் நரசிம்மர் அசுரர்களெல்லாம் போட்டு ஹிம்சை பண்ணுறார், இவருக்கு ஹிம்சன்னு பேர் வச்சுருங்கோன்னா. அப்போ வியாசர் சொன்னாராம், அவர் ஹிம்சை பண்ணலை, ஹிம்சை பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அவள் பாப்பங்களை போக்கி தூய்மையாக்குறார். ஹிம்சைக்கு ரிவர்ஸாக அனுகிரகம் தான் பண்ணுறார். நீங்கள் என்ன பேர் வச்ச நரசிம்மருக்கு? ஹிம்சன். அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்கன்னார், சிம்மன்னு எடுத்து. ஹிம்சன் ரிவர்ஸ் பண்ணுங்க, சிம்ஹன். அதனால நரசிம்மருக்கு சிம்மன்னு பேரு. இவரை போல முகம் இருக்கிறதுனால காட்டு ராஜா மிருகத்துக்கும் சிங்கம்னு பேர் வந்துதான். அது பேரை இவர் வச்சுக்கல, இவர் பேரை தான் அது வச்சுட்டு இருக்கு. இவருக்கு சிம்மன்னு பேரு. ஏன் சிம்மன்னு பேருனா, பார்க்கும்போது ஹிம்சன் மாதிரி தெரியும், ஆனால் ஹிம்சைக்கு ரிவர்ஸான அனுகிரகம் பண்ணுறதுனால ஹிம்சனுடைய ரிவர்ஸ் சிம்மன். இவரை போல முகம் படைத்ததுனால அந்த மிருகத்துக்கும் சிங்கம் அப்படின்னு பேர் வந்தது. இல்லைன்னா அதுக்கு காட்டு ராஜா வேற ஒரு பேர் இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ அது நமக்கு தேவையில்லை. ஆனால் இவர் பேர் தான் சிம்மம், இதைத்தான் அந்த மிருகம் வச்சுட்டு இருக்கு. அவளுக்கும் அனுகிரகம். அப்போ இரணியனுக்கு என்ன பண்ணார்னா, இரணியனுக்கும் அனுகிரகம் தான் பண்ணாராம். இதை எங்கள் பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமி மாலோலஸ்தவம்ங்கிற ஸ்துதியில் பாடுறார். அஹோபில நரசிம்மரை பற்றி மாலோலஸ்தவம்னு துதி பண்ணார். அதில் எங்கள் பிராச்சாரியன் ஸ்லோகம், ஹிரண்ய வக்ஷோண ருஷாவியதாரீத் தயாநிதிர் வத்சல ஏஷநாதः நகைச்சிகித்சாம் புனராததான தோஷாங்ஸ்ததந்தர் வகதோ நிரஸ்யன்னு. நரசிம்மா, இரணியனுடைய மார்பை அப்படியே அடிச்சு பிடிச்சி நீ பிளந்தாய். எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கா, நீ அந்த இரணியனை கொல்வதற்காக அடிச்சு பிடிச்ச அவன் மார்பை பிளந்த. அதான் இல்லைன்ட்டார். அப்புறம் என்ன, தயாநிதிர் வத்சல ஏஷநாதகா, நீ எவ்வளோ கருணை மிக்கவன், நீ இப்படி பண்ணுவியா? அப்புறம் ஏன் இப்படி இரணியனை பிடிச்சி அடிச்சு பிடிச்சி அவன் மார்பெல்லாம் நகத்தால் கிழிச்சாரேன்னா, இப்போ கதை கேளுங்கோ. இரணியனுக்குள்ள பாபங்கள் நிறையா இருக்கான், நிறைய பாபம் பண்ணியிருக்கான். அதெல்லாம் உள்ளுக்குள்ள டியூமர், கேன்சர் கட்டி போல நிறையா இருக்கான். பெருமாள் தான் மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணன். நகை சிகித்சாம் புனராததான, அந்த நகம் இருக்கே அது டாக்டருடைய ஸ்கேல்பல் மாதிரி. டாக்டர் ஆப்ரேஷன் தேட்டரில் பேஷண்ட்டுக்கு ஸ்கேல்பலால் வெட்டி எடுத்து கேன்சர் கட்டியை ரிமூவ் பண்ணுற மாதிரி இவர் நகங்கள்கிற ஸ்கேல்பலால் இரணியன் உடம்பை கிழிச்சு உள்ளே இருக்கிற பாப்பம்ங்கிற கேன்சர் அதை உள்ளே விட்டாச்சுன்னா இது இப்படியே இன்னும் கேன்சர் பெருகிண்டே போயிடும். இன்னும் நிறையா பாப்பம் பண்ணி இவன் தீய கத்தியை போய் அடைஞ்சிடுவான். இவனை திருத்துவோம், இவன் பாப்பங்களை போக்குவோம்னு சொல்லிட்டு கையாலேயே பண்ணி, மற்ற டாக்டர்லாம் ஆப்ரேஷன் பண்ணும்போது க்ளவுஸ் போட்டுன்னு பண்ணுவா. எங்கள் நரசிம்மர் கருணையோட க்ளவுஸு கூட போடாமல் நேராக கையாலேயே ஆப்ரேஷன் பண்ணார். அது மட்டும் இல்லை, மற்ற டாக்டர்லாம் பேஷண்ட் ஆப்ரேஷன் டேபிளில் போட்டு ஆப்ரேஷன் பண்ணுவா. இவர் தன் மடியிலேயே கருணையோடு போட்டு இரணியனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி நகை சிகித்சாம் புனராததான தோஷாங்ஸ்ததந்தர் வகதோ நிரஸ்யன், அவன் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தோஷங்களை போக்கி இரணியனையும் தூய்மையாகத்தான் ஆக்கினார். பத்ரம் அவர் எல்லாருக்கும் மங்களம் தான் கொடுத்துருக்கார். இரணியனுக்கு பாபத்தை போக்கினார், மற்ற அசுராளுக்கு அவளுடைய நரக வேதனையை போக்கினார். பிரகலாதனுக்கு பெரிய பெரிய வரங்களை கொடுத்து அனுகிரகித்தார். நமக்கும் மங்களத்தை கொடுப்பவர், அதான் பத்ரம். இது 8வது வார்த்தை. 9வது ஸ்லோகத்துக்கு வரும். மிருத்யோர் மிருத்யும். இது மிருத்யும்னு சிலர் சொல்கிறா, மிருத்யோர் மிருத்யுன்னு சொல்லணும்னு சொல்லி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவா சொல்கிறா. மிருத்யோர் மிருத்யு, மிருத்யுனா மரணம்னு அர்த்தம். மிருத்யோர் மிருத்யுனா மரணத்துக்கே மரணத்தை உண்டாக்குறவர்னு அர்த்தம். ஏற்கனவே பயத்துக்கே பயத்தை கொடுப்பாருனோ, அது மட்டும் இல்லை மரணத்துக்கே மரணத்தை கொடுத்துருவாராம். அதுதான் 9வது ஸ்லோகம். சாக்ஷாத் ஸ்வகாலே சம்பிராப்தம் மிருத்யும் சத்ருகணான்விதம் பக்தானாம் நாசயேத் யஸ்து மிருத்யோர் மிருத்யும் நமாம்யகம். இவர் என்ன பண்ணுறார், சாக்ஷாத் ஸ்வகாலே சம்பிராப்தம், உரிய காலத்தில். அதாவது ஒருத்தர் மட்டும் யாருக்காகவும் வெயிட் பண்ண மாட்டார். அவர் யாருன்னா யமன். அவருக்கு எது சரியான காலமோ அந்த காலத்துக்கு வந்துடுவார். மற்ற எல்லாருக்கும் சொல்கிறா, கவர்னருக்கு நீங்கள் டைம் பீரியட் சொல்லக்கூடாது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு டைம் பீரியட் சொல்லக்கூடாது, அது அவளுடைய டிஸ்கிரிப்ஷன். ஆனால் யமனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு டைம்னா டைம் தான், அந்த டயத்துக்கு. அடியன் ஸ்லோகத்தில் இருக்குது, சாக்ஷாத் ஸ்வகாலே சம்பிராப்தம், அவருக்கு எது காலமோ அந்த காலத்தில் யமன் கரெக்டாக வந்துடுவார். மிருத்யும், அந்த யமன் மட்டும் இல்லை, சத்ருகணான்விதம். நமக்கு சில எதிரிகள் இருக்கா, அவளும் நண்பர்கள் கரெக்டாக நேரத்துக்கு வராளோ இல்லையோ, எதிரி எந்த நேரத்தில் கரெக்டாக வரணுமோ அந்த நேரத்தில் வந்து இடைஞ்சல் பண்ணிட்டு இருப்பான். இப்படி இவர்களால் நம்ம உயிருக்கு ஆபத்து வந்ததுன்னா பக்தானாம், பக்தர்களுக்கு நாசகேத்து, அந்த மரணத்தையே அழித்து விடுவார். மரணம் நம்மளை அழிக்கும்,
நரசிம்மர் வந்தார்னா அந்த மரணத்தையே அழிச்சிடுவார். அதான் பக்தானாம் நாசயத்து, பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய மிருத்யுவாகிய மரணத்தை, எதிரிகளால் வரக்கூடிய ஆபத்தை, மரணத்துக்கே மரணத்தை கொடுத்துட்றார். அந்த மிருத்யோர் மிருத்யும் நமாமியகம். அதனால மிருத்யுவான மரணத்துக்கே மிருத்யு மரணமாக இருக்கார், இவர் மரணத்துக்கு மரணமாக இருக்கார். அந்த நரசிம்மரை வணங்குகிறேன். இது யார்கிட்ட பார்க்குறோம்? பிரகலாதன் விஷயத்தில் பார்க்குறோம். பிரகலாதனை கொல்வதற்கு இரணியன் எத்தனை முயற்சி எடுத்தான். அசுர குருகுலத்துக்கு பிரகலாதனை அனுப்பினா, அசுர பாடம் படிச்சுட்டு வான்னா, ஒரு நாள் ரிவிஷன் டெஸ்ட் நடத்துகிறேன்னு பிரகலாதனை அழைத்தான் இரணியன். பிரகலாதன் வந்து உட்காந்தான். இரணியன் கேட்டான், சொல்லுடா குழந்தை, நீ படித்ததில் பிடித்த விஷயம் என்னன்னா? இவன் நவவித பக்தி, சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். நான் பொங்கி எழுந்துட்டான். அட பாவி, டேய் அந்த அசுர குருமார்களை கூப்பிட்டான். சண்டன் மறுக்கன, டேய் என்னடா பாடம் சொல்லி கொடுத்த? நான் அசுர நீதி சொல்லி கொடுனா இது வேற ஏதோ பேசுறது. அவன் சொன்னான், ஐயோ ராஜா, இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் எங்களுக்கு சொல்லித்தர தெரியுமா? அது சொல்கிறத பார்த்தாலே தெரியலையா? நாங்கள் சொல்லித்தரல, அது வேற எங்கேயோ ஸ்ரீவாரி ஃபவுண்டேஷனில் போய் உபன்யாசம் கேட்டு வந்ததா, வேற எங்கே போய் கேட்டதுன்னு தெரியாது. நாங்கள்லாம் இதெல்லாம் சொல்லித்தரல. எப்படி சொல்கிறான்? பொங்கி எழுந்தான். இப்படி பையனே எனக்கு வேண்டாம், இவனை கொன்னுடுங்கோன்னா. அவனை எப்படியெல்லாம் படுத்தினான்னா, நாராயணியத்தில் பட்டதிரி சொல்கிறார், சூலை ராவித்தகா, சூலத்தால் குத்துங்கோ. சுபகுமதித்தோ திக்கஜ கணைகி, அஷ்ட திக்கஜங்கள் யானையை விட்டு மிதிக்க சொன்னான். மகாசர்பைர் தஷ்டோப்பி, பாம்புகளை விட்டு கடிக்க சொன்னான். அனசன பட்டினி போட சொன்னான். கராகார விதுத்தகா, விஷம் கொடுக்க சொன்னான். கிரீந்திராவக்ஷிப்தோப்பி, மலை உச்சிலேன்னு தள்ளி விட சொன்னான். என்னென்ன பண்ணாலும் அகஹ பரமாத்மன் ஐ விபோ துவயின்யஸ்தாத்மத்வாத்து கிமபின நிபீடாம பஜத, இத்தனை பண்ணாலும் பிரகலாதனுக்கு ஒன்றுமே ஆகலை. நெருப்பில் போட்டால் குழு குழுன்னு ஏசி மாதிரி இருக்கான். மலை உச்சிலேருந்து தள்ளினா பூமி தேவி தாங்கி பிடிக்கிறா. கடலில் போட்டால் மிதக்கிறான். விஷம் சாப்பிட்டா சாகலை. என்ன காரணம்னா, நரசிம்மனையே நினச்சிட்டு இருந்தான். மரணத்துக்கே மரணம் கொடுத்துட்டார். அதனால தான் பிரகலாதனுக்கு மரணம் ஏற்படலை. அதனால தான் மிருத்யோர் மிருத்யும் என்று நரசிம்மரை சொல்கிறோம். இது 9வது ஆயிடுத்தா? இப்போ என்னென்ன ஆயிடுத்து? உக்ரம், வீரம், மகாவிஷ்ணும், ஜுவலந்தம், சர்வதோமுகம், நிருசிம்ஹம், பீஷணம், பத்ரம், மிருத்யோர் மிருத்யும், அது வரைக்கும் ஆயிடுத்து. இப்போ 10வது ஸ்லோகம். இந்த நரசிம்மரை நமாமின்னு நம்ம வணங்கணும். நமாமின்னா வணங்குகிறேன்னு அர்த்தம். அதுதான் 10வது ஸ்லோகம். நமஸ்காராத்மகம் யஸ்மை விதாய ஆத்ம நிவேதனம் தியக்த துக்கோகிலான் காமான் அஸ்னந்தம் தம் நமாமியகம். இந்த நரசிம்மர் இருக்காரே, இவர் நமஸ்காரம் பண்ணாலே ஆத்ம நிவேதனமாக ஏற்றுப்பார். அதுக்கு தான் கொஞ்சம் நவவித பக்தியை பற்றி முன்னாடியோ அந்த ஸ்லோகத்தை சொல்லி வச்சேன். பிரகலாதன் 9 விதமாக பக்தி இருக்குன்னா, முதல்ல சிரவணம், பெருமாளை பற்றி காதால் கேட்கணும். கீர்த்தனம், அவன் நாமங்களை நாவால் பாடணும். விஷ்ணோஸ்மரணம், மனசால் சிந்திக்கணும். பாத சேவனம், அவர் திருவடிக்கு கைங்கரியம் பண்ணணும். அதானே? அப்போ தாசியம்னா என்ன? இப்படியா உபன்யாசம் முடிக்கிற நேரத்துலேயே ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு விட்ரு. அதாவது தாசியம்னா திருவடி கைங்கரியம் பண்ணுறது தானே. தாசியம்ங்கிறதும் கைங்கரியம். அப்போ பாத சேவனம்னா என்ன? அதாவது பெருமாளுக்கு பாதமாக இருப்பது யாருன்னா அவருடைய பக்தர்கள். திருவடின்னு அடின்னு சொல்கிறோம் இல்லையா? பக்தர்கள் யாருன்னா அடியார். பாத சேவனம்னா அடியாருக்கு அடியாராக இருப்பதுன்னு அர்த்தம். அதனால் சிரவணம் காதால் கேட்பது, கீர்த்தனம் நாவால் பாடுவது, விஷ்ணோஸ்மரணம் மனத்தால் சிந்திப்பது. பாத சேவனம்னா அடியாருக்கு அடியாராக இருப்பது. அர்ச்சனம்னா தூமலர் தூவி தொழுவது, பூக்களால் அர்ச்சனை. வந்தனம்னா விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது. தாசியம் அப்படின்னா அடிமையாக தொண்டு செய்வது. சக்கியம்னா நண்பனாக கலந்து பழகுவது. ஆத்ம நிவேதனம்னா நம்மையே சமர்ப்பித்து சரணாகதி செய்வது. இது 9 விதமான பக்தி. இதில் என்ன விஷயம்னா, பொதுவாக ஆத்ம நிவேதனம் சரணாகதினா நீயே கத்தின்னு மனப்பூர்வமாக சரணாகதி பண்ணாதான் மற்ற பெருமாள்லாம் ஏற்றுப்பாளாம். நரசிம்மர் மட்டும் என்ன பண்ணுவாராம்? ஸ்லோகத்தை மீண்டும் பாருங்கோ. நமஸ்காராத்மகம் யஸ்மை விதாய ஆத்ம நிவேதனம். நம்ம நரசிம்மருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணாலே, நமஸ்காரம் பண்ணிட்டானா இவன் சரணாகதி பண்ணிட்டான்னு ஏற்றுன்னு வரோம். நம்ம உள்ளுக்குள்ளே புரிஞ்சுன்னு பண்ணோமோ புரியாமல் பண்ணோமோ, தடுக்கி வந்து விழுந்தோமோ எப்படி விழுந்தோமோ, நமஸ்காராத்மகம் யஸ்மை விதாய ஆத்ம நிவேதனம். ஒரு நமஸ்காரத்தை அவன் திருவடியில் பண்ணிட்டோன்னாலே நீ ஆத்ம நிவேதனம்னு உன்னையே என்னிடம் சமர்ப்பித்தாயின்னு ஏற்றுக்கொண்டு அவனை சரணாகத்தன்னு கருதி அவனுக்கு என்ன பண்ணுறான்னா, தியக்த துக்கஹா அகிலான் காமான் அஷ்னந்தம். அவனுக்கு எல்லா துக்கத்தையும் போக்கி கொடுத்துட்றான், எல்லா விருப்பத்தையும் நிறைவேற்றி கொடுக்குறான். 2 விஷயம் சொல்லுவா. அனிஷ்ட நிவிருத்தி, இஷ்ட பிராப்தி. தேவையில்லாதது விலகணும், தேவையானது வரணும். துன்பங்கள் நீங்கணும், இன்பம் வரணும். தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு முறை நரசிம்மருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டான்னா கஷ்டங்கள்லாமும் போயிடும். என்னென்ன இன்பங்கள் வரணுமோ அதுவும் வந்துடும். அதனால் தன் திருவடியில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறவாளுக்கு கஷ்டத்தை போக்குறான், இன்பத்தை கொடுக்குறான். அந்த பெருமாளை நமாமி, அகம், அகம்னா நான்,
அந்த பெருமாளை நமாமி, நமாமின்னா வணங்குகிறேன்னு அர்த்தம். அதனால நமாமின்னு ஒரு நமஸ்காரம் பண்ணால் எல்லாம் செய்கிறார் அந்த பெருமாள். கஷ்டத்தை போக்கி இன்பத்தை கொடுக்குறார். நமாமி, அவரை வணங்குகிறேன். இதான் 10வது வார்த்தை. அதனால் நரசிம்மரை வணங்குவோம். இப்போ 11வது ஸ்லோகம். நிறைவாக ஒரே ஒரு வார்த்தை மிச்சம் இருக்குது. இப்போ நமக்கு இதுவரை கிடைத்த 10 வார்த்தைகள் என்னன்னு பாருங்க. உக்ரம், வீரம், மகாவிஷ்ணும், ஜுவலந்தம், சர்வதோமுகம், நிருசிம்ஹம், பீஷணம், பத்ரம், மிருத்யோர்முத்யும், நமாமி வரைக்கும் வந்துருத்து. அப்புறம் என்ன இருக்குது? அகம். அகம்னா நான் அர்த்தம். வணங்குறேன்னு சொல்லியாச்சு. யார் வணங்குறேன்னு சொல்லணும் இல்லையா? நாம தான் வணங்குறோம். அகம், நான் என்பது தான் 11வது ஸ்லோகம். நான்கிறதுக்கு தனியாக ஒரு ஸ்லோகம் வேணுமா? நமாமியகம்னு அப்படியே சேர்த்துருக்கலாம். என்ன இல்லை, இந்த நான்கிறதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது. நான் வணங்குகிறேன், அடியேன் வணங்குகிறேன்னு சொல்லணுமா? அதுக்காகத்தான் 11வது ஸ்லோகம். தாசபூதாக ஸ்வதசர்வேஹி ஆத்மானவ் பரமாத்மனஹா அதோகமபி தே தாசஹா இதிமத்வா நமாமியகம். இதுவரை நமாமி சொன்னோம். ஆனால் எந்த எண்ணத்தில் சொல்லிட்டேன்னா நான் வணங்குறேன், நான் வணங்குறேன்னு சொல்லிட்டோமா? கொஞ்சம் மாற்றிக்கோ, அடியேன் வணங்குறேன்னு சொல்லு. காரணம் என்னென்னா தாசபூதாக ஸ்வத சர்வேஹி ஆத்மானஹா. சர்வேஹி ஆத்மானஹானா எல்லா ஜீவாத்மாக்களும். அவள் படிக்கு மேலே உட்காண்டிருந்தாலும் சரி, இங்கே கீழே உட்காண்டிருந்தாலும் சரி, நம்ம உட்கார்ற இடம் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் மேலே இருக்கவன் எம்பெருமான். நாம் எல்லாரும் பரமாத்மனஹா, பரமாத்மாவாகிய பெருமாளுக்கு தாசபூதாக, தாசர்கள். அதனால் நமக்கு ஆக்சுவல் அடையாளம் என்னென்னா அடியேன் தாசன், அடியேன் தாசன். அதுதான் அடையாளம். இது எப்படின்னா, இது ஏதோ வந்தேறி நடுவில் வந்தது இல்லையா? ஸ்வத சர்வே, இயற்கையாகவே நமக்கு அதுதான். நமக்கு நேச்சுரல் ஐடென்டிட்டி. நம்ம என்ன பண்ணுறோம், இல்லை ஒரு ஐடென்டிட்டி கார்டுன்னு வச்சுட்டுருக்கோம். ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது நீ அந்த ஆஃபீஸில் இருக்கிற வரைக்கும் அது ஐடென்டிட்டி கார்டு. அந்த ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு அனுப்பிட்டான்னா அது அப்புறம் ஐடி கார்டு கிடையாது. ஆனால் ஆத்மாவுக்கு எப்போதும் உள்ள ஐடி கார்டாக தான் ஸ்வதஹா, நேச்சுரல் ஐடி கார்டு, ஆன்மீக அடையாளம், ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டி. என்னென்னா தாசபூதாக ஸ்வத சர்வேஹி ஆத்மானவ் பரமாத்மனஹா. பரமாத்மாவுக்கு தாசர்கள்ங்கிறது தான் நமக்கெல்லாம் நேச்சுரல் ஐடென்டிட்டி. அதோகமபி தே தாசகா. இப்போ சிவபெருமான் சொல்கிறார், இது சிவன் எழுதின ஸ்தோத்திரம், நரசிம்மரை பார்த்து சொல்கிறார், அடியேனும் தே தாசகா, உனக்கு தாசன். ஒன்று சொல்கிறார், நாம் எந்த தெய்வத்தை வழிபடுறோமோ அவருடைய கேரக்டர்லாம் நமக்கும் வந்துருமா. ராமனை வழிபடுறவா பாருங்க, அவளும் அப்படியே தர்மத்தின்படி வாழ்வா. கண்ணனை வழிபடுறவா பார்த்தா அவளும் எப்போது ஜாலியாக சிரிச்சுட்டே இருப்பா. அதுபோல் நரசிம்மரை வழிபட்டு தான் சிவனுக்கு முக்கண் வந்துருத்தான். நரசிம்மனுக்கு 3 கண்ணு பார்த்தோம் இல்லையா? இவனை சேவிச்சு அவருக்கு முக்கண் வந்துருத்தான். அதோகமபி தே தாசகா, நானும் உனக்கு தாசன். இதி மத்வா நமாமியகம். இதை புரிந்து கொண்டு நமாமி வணங்குகிறேன். அகம்னா இந்த இடத்துல நான் அர்த்தம் இல்லை, அடியேன்னு அர்த்தம். ஏன்னா இந்த அடியேன்னு சொல்லலைன்னா இதுவரை சொன்னதெல்லாம் எடுத்துன்னு அர்த்தம். ஒரு வரலாறு சொல்லுவா. நடாதூர் அம்மாள்ங்கிற மகான் திருவள்ளரையில் எங்களாழ்வான்ட்ட ஸ்ரீபாஷியை காலக்ஷேபம் பண்ணுறதுக்காக போனார். எங்களாழ்வான் திருமாளிகை வாசலில் போய் கதவை தட்டினார். யார் வந்திருக்கிறதுன்னு கேட்டார். நடாதூர் அம்மாளுங்கன்னு சொன்னாராம். நான் தான் வரதன் வந்திருக்கேன்னார். நான் செத்தப்புறம் வாங்கோன்ட்டார் அவர். இவர் செத்ததுக்கப்புறம் நான் யார்கிட்ட போய் கற்றுக்கிறது, நான் செத்தப்புறம் வாங்கோங்கிறார். திரும்பி வந்துட்டார். திரும்பி வந்து அவள் அப்பாட்ட கேட்டாராம், நீங்கள் சொன்ன திருவள்ளரை எங்களாழ்வான்ட்ட போனேன், ஸ்ரீபாஷியை காலக்ஷேபம் பண்ணணும், நான் வரதன் வந்திருக்கேன்னு. நான் செத்தப்புறம் வாங்குறார். இவர் செத்தப்புறம் போய் நான் யார்கிட்ட காலக்ஷேபம் பண்ணுறதுன்னார். அவள் அப்பா சொன்னாராம், அப்படி அர்த்தம் இல்லை, நான் வரதன் வந்திருக்கேன், நீயே நான் செத்தப்புறம் வரும். நான்கிற எண்ணம் போய் அடியேன்கிற எண்ணம் வந்தப்புறம் வான்னு அர்த்தம். அடுத்த தடவை போகும்போது அடியேன் தாசன் வரதன் வந்திருக்கேன்னு சொல்லி போனார். திரும்பி காஞ்சியிலேருந்து திருவள்ளரை போகிறார். நாமளாக இருந்தால் ஒரு தடவை அலைஞ்சதே ஜாஸ்தி, எனக்கு ஸ்ரீபாஷியம் வேண்டான்னு விட்டுருப்போம். அவர் 2ஆம் தரம் போனார். 2ஆம் தரம் போய் கதவை தட்டினார். யார் வந்ததுன்னு கேட்டார். அடியேன் தாசன் வரதன் வந்திருக்கேன்னார். உள்ளவான்ட்டார். அதனால தான் இதி மத்வா நமாமியகம், அடியேன் தாசன் என்று புரிந்து கொண்டு நரசிம்மரை நமாமி அகம், அடியேனாகியவன் நரசிம்மரை வணங்குகிறேன். இப்போ இது வரைக்கும் நமக்கு இந்த 11 ஸ்லோகங்களில் என்னென்ன பதங்கள் கிடச்சுடுத்தோன்னா, உக்ரம், அடியார்களை யாரா துன்புறுத்தினா நரசிம்மர் ஃபெரோஷியஸாக மாறிடுவார். வீரம், எத்தனை எதிரிகள் வந்தாலும் தனி ஒருவனாக அழிக்கக்கூடிய வீரம் மிக்கவர். மகாவிஷ்ணும், எங்கும் வியாபித்து பறந்து விரிந்து நிறைந்து இருப்பவர், ஆல் பர்வேசிவ். அப்புறம் ஜுவலந்தம், ஒளி வீசுறார். இவர்கிட்டேருந்து கடன் வாங்கி தான் மற்றதெல்லாம் பிரகாசிக்கிறது. சர்வதோமுகம், எல்லா இடத்துலையும் நடக்கிற எல்லாத்தையும் எல்லா காலத்திலையும் தெரிந்து கொண்டே இருக்கிறார். அப்புறம் நிருசிம்ஹம், பாதி மனிதன் பாதி மிருகம், நிருசிம்ஹம். பீஷணம், பயத்துக்கே பயம் கொடுக்கிறார். பத்ரம், எல்லாருக்கும் மங்களம் கொடுக்கிறார். எல்லாருக்கும்னா துட்டனுக்கு கூட மங்களம் கொடுக்கிறார். அந்த அளவுக்கு கருணை மிக்கவர். மிருத்யும், மரணத்துக்கே மரணத்தை உண்டாக்கி மரணத்திலிருந்து காப்பாற்றுகிறார். பிரகலாதனை பலமுறை காத்தது போல நம்ம எல்லாம் மரணத்திலிருந்து காப்பாற்றுறார். நமாமி, வணங்குகிறேன்.
அகம் அடியேன் தாசன் என்று புரிந்து கொண்டு அந்த எம்பெருமானை வணங்குகிறேங்கிறது இது தனியாக மந்திரம். இந்த மந்திரம் ஒன்றாக இல்லாமல் ஒவ்வொரு பதம் ஒவ்வொரு ஸ்லோகத்தில் இருக்குது. அதனால தான் மந்திரராஜ பத ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பதம் ஒவ்வொரு ஸ்லோகத்தில் இருக்கும். 11 ஸ்லோகத்திலேருந்து பதங்களை மட்டும் தனியாக எடுத்தா உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாம்யகம்னு இந்த ஸ்லோகம் கிடைக்குமா. இப்போ சிவபெருமான் பூர்த்தி பண்ணுறார். 1 மணி நேரம் உபன்யாசம் இத்தனை பேர் வந்து கேட்டா, அவர் சுமாராக சொன்னாலும் கேட்டவா சூப்பராக கேட்டா. அதனால தான் என்னென்ன பதம்னு கரெக்டாக ரெக்கலெக்ட் பண்ணிட்டு அந்த 11 பதத்தையும் நாம் அழகாக இணைச்சிட்டோம், அப்படியே கோக்கிற மாதிரி. அதுக்கு தான் முன்னாடியே 2-3 கிராஸ்வேர்டு உதாரணம் சொல்லிட்டோம். அப்போ தான் பின்னாடி கோத்து நம்ம ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு. இதை கேட்டவாளுக்கு என்ன பலன், அதான் 12வது ஸ்லோகம். 12வது ஸ்லோகத்தில் பலன் சொல்கிறார் சிவபெருமான். சங்கரேண ஆதாராத் புரோக்தம் பதானாம் தத்துவ நிர்ணயம் த்ரிசந்தியம் யஃப் படேத்தஸ்ய ஸ்ரீஹி வித்யா ஆயுஷ்ச வர்ததே. இது சங்கரேன, சங்கரன்னா சிவபெருமான். சங்கரேன ஆதாராத் புரோக்தம், ஆதாரம்னா பக்தி, அன்பு. அன்போடு சங்கரனாக்கிய சிவன் எழுதின துதி இது. பதானாம் தத்துவ நிர்ணயம், இதில் பல பல தத்துவங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ நாம் பண்ணது பேசிக்காக ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொன்னோம். இதுக்குள்ளே தத்துவ ரீதியாக ஃபிலசாபிக்கலாக இன்டர்பிரிட்டேஷன் போனால் அத்தனை விஷயங்கள் போகும். அவ்வளோ தத்துவங்களோடு வியாக்கியானம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆழமான ஸ்தோத்திரம். இதை த்ரிசந்தியம் யஃப் பட்டேத்து 3 சந்தியா காலத்தில் படிக்கணுமா. காலை சந்தியா காலம், மாத்தியானிகம், மாலை சந்தியா காலம்னு 3 வேளை, ஒவ்வொரு நாளும் 3 வேளை. இதை யார் ஒருவர் படிக்கிறாரோ தஸ்ய அவருக்கு ஸ்ரீஹி செல்வம் நிறையும், வித்யா நல்ல அறிவு, குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வரணும்னா இந்த ஸ்லோகங்கள் சொன்னால் வித்யா நல்ல படிப்பு வரும். ஆயுஷ்ச நீண்ட ஆயுளும் கிடைக்கும். கிடைப்பது மட்டும் இல்லையா, பாருங்க இந்த வார்த்தையெல்லாம் சான்ஸ்கிரிட்டில் வார்த்தை விளையாட்டு நல்லா பண்ணுறதுக்கு ஸ்கோப் சான்ஸ்கிரிட் தான் கொடுக்கும். வர்தத்தே, வர்தத்தேனா நாளுக்கு நாள் பெருகின்றே போகுமா. ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னா, இப்போ மந்திரராஜ பத ஸ்தோத்திரம் சொன்னோம், சொல்லி நமக்கு $1,00,000 கிடச்சிதுன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போன்னு வச்சுக்கோங்க. $1,00,000 இன்னி கிடச்சிதுன்னா போக போக அது $50,000 ஆகும், $25,000 ஆகும், $10,000 ஆகும், $5,000 ஆகும். அப்படி இல்லையா, வர்தத்தேனா 1 லட்சம் வந்தது 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம்னு பெருகிட்டு போகுமா. அதுபோல் வித்யா ஞானம் வருது பாருங்க, அந்த ஞானம் ஏதோ வந்தது, ஏதோ கொஞ்ச நாள் படித்தேன் மறந்துட்டேன், அப்படி இல்லையா, போக போக இன்னும் பெருகி கொண்டே போகும். அதுபோல தான் ஆயுஷ்ச ஆயுளும் பெருகின்றே போகும். அதனால செல்வம், அறிவு, ஆயுள் 3ம் மந்திரராஜ பத ஸ்தோத்திரம் சொல்கிறவாளுக்கு நரசிம்மனுடைய அருளாலே பெருகிக்கொண்டே போகும். இதை அழைத்து உபன்யாசம் பண்ணக்கூடிய இந்த பாக்கியத்தை நல்கியமைக்காக நன்றி தெரிவித்துக்கொண்டு, இதை கேட்ட எல்லாருக்கும் செல்வமும் ஞானமும் ஆயுளும் மேற்கொண்டு பகவத் அனுகிரகமும் பெருகிக்கொண்டே போக வேண்டும்னு பிரார்த்தித்து கொண்டு, சங்கரேண ஆதாராத் புரோக்தம் பதானாம் தத்துவ நிர்ணயம் த்ரிசந்தியம் யஃப் படேத்தஸ்ய ஸ்ரீர்வித்யாயுஷ்ச வர்தத்தேன்னு சொல்லி நரசிம்மனுக்கும் பல்லாண்டு பாடி சர்வ வேதாந்த வேத்யாய காரணாய மகாத்மனே சர்வலோக சரண்யாய ஸ்ரீ நிருசிம்ஹாய மங்கலம்னு உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன்.